பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு டேக் குக் சன்ஷைன் கார்டன்ரா. ஸோ போன பார்ட்டில் வந்து நம்ம டேங்க் வந்து ஜங்குக்ட்ட எல்லாத்தையும் சொன்ன மாதிரியும் அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து கண்டினியூ தான்டா. ஸோ ஒரு 2 டேஸ் வந்து நம்ம கிம் ஃபேமிலியுமே வந்து டேங்க் கூட தான் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் அவனை கொஞ்சம் மோட்டிவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம ஜங்குக்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கிம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும். பரவால்ல ஜங்குக் வந்து இவ்ளோ புரிஞ்சுக்கிட்டு டேங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு மாரி சாட்டிஸ்ஃபைஸ்டா இருந்திருப்பாங்க. நல்ல ஒரு லைஃப்ப தான் நம்ம பையனுக்கு பார்த்துருக்கோம் அப்டின்ட்டு. டேங்க்கு வந்து ஸ்டில் நவ் இப்பவுமே அந்த நைட் மேட்டர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் அதுக்காக நம்ம ஜங்குக் வந்து முகம் சுளிக்கிறதோ, இல்ல ஒரு மாரி டென்ஷன் ஆகுறது எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு குழந்த மாரி தான் டேங்க பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படியே வீட்ல இருந்தா ஏதாச்சும் ஒரு தாட்டா இருக்கும் அப்டின்ட்டு தான் ஸோ கொஞ்சம் வெளிய போலாம் அப்டின்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்கடா. ஸோ அதுக்கு தான் இப்ப வந்து வீட்ல எல்லாருமே கெளம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் எங்க? இன்னும் கெளம்பாம இருக்கான்? அதும்மா நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு. என்னண்ணா பண்ண பிரதர் இன் லாவ? ஜின்வா ஓ! சாரி. அண்ணா அண்ணன் பிரதர் இன் லா வாய மூட்றா! வந்துருவாம்மா நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்டின்ட்டு ஜங்குக் வந்து டேங் வந்து பார்க்க தான்டா போவாங்க. பார்த்தா டேங் வந்து அவங்களே கீழ இறங்கி வந்திருப்பாங்க. செம்ம கியூட்டா இருப்பாங்க. ஒரு லைட் கிரீன்ல சொட்டரு மாரி இருக்கும். அந்த மாரி பனியன் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து லைட் ப்ளூ ஜீன்ஸ் மாரி ஒரு போட்டிருப்பாங்க. செம்ம கியூட்டா இருப்பாங்க. நம்ம ஜங்குக்லாம் அப்படியே வாய பொளந்துட்டு தான்டா டேங்க பார்ப்பாங்க. அங்க இருக்க எல்லாருமே அத பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணே வாய்க்குள்ள 2 கொசு போயிருச்சு. நீ இப்ப மூடலைன்னா, அப்புறம் போய் முட்டை போட்டுருண்ணா. அப்புறம் பிரதர் இன் லா பிரெக்னன்ட் ஆக மாட்டாங்க. நீ தான் பிரெக்னன்ட் ஆவ. அதுவும் கொசுக்கு அப்பாவா ஆயிருவனா? அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக் செம்ம காண்டா வந்து ஜின்வாவோட காது தான்டா புடிச்சு திருவுவாங்க. நம்ம ஜின்வாலாம் கத்துவாங்க. விடுடா, விடுடா, விடுடான்ட்டு. உனக்கு அவன வம்பிழுக்கலன்னா தூக்கமே வராதாடா? ம். ஜங்குக் அவன விடு. விடுங்கம்மா, இன்னைக்கு உன்ன சும்மா விட்டு விட்டு தான் பயம் இல்லாம போயிடுச்சு. பிரதர் இன் லா என்ன காப்பாத்துங்க, இவன் என்ன கொல்றான் அப்டின்ட்டு கத்துவாங்க. நம்ம டேங்கும் இத பார்த்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அ நேரா வந்து ஜங்குக் கிட்ட தான்டா வருவாங்க. ஜங்குக்கும் டேங்க பார்த்தோனே விட்டுருப்பாங்க. தேங்க்ஸ் பிரதர் இன் லா அப்டின்ட்டு அங்கருந்து ஓடிடுவாங்க. அ ஜின்வான் ஜின்வான் அவங்க தம்பி பேர் வந்து ஜின்வான் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அவிங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர் மாரி இருக்கணும்ல, அதுக்கு தான் அந்த ஜின்வான். அ ஸோ நம்ம ஜின்வான் வந்து அங்கருந்து போனோனே நம்ம டேங் வந்து ஜங்குக்க தான்டா பாப்பாங்க. அம் ஜங்குக் இந்த ட்ரெஸ்ஸு அழகா இருக்கு. ஆ நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏன்? பொய் சொல்லுவேன்னு நெனைக்கிறியா? இல்ல. உங்க ட்ரெஸ்ஸ சொன்னேன். என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன கொறைச்ச? அது வந்து ஏன் எப்ப பார்த்தாலும் பிளாக்காவே வேர் பண்றீங்க? அது வந்து அது அ ம். சரி ஒரு நிமிஷம் இரு வரேன். ஆ இருடா வரேன். அப்படின்ட்டு ஜங்குக் வேகமா அவங்க ரூமுக்கு தான் போயிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்னாலே நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து கலர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிளாக்ஸ் தான் சூஸ் பண்ணுவாரு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கும் ரூமுக்கு போயிட்டு நேரா கீழ தான்டா வருவாரு. பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்குமே ஒரு லைட் கிரீன்ல நல்லா ஃபார்ம்ல அயர்ன் பண்ண ஒரு ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. அதுக்கு வந்து லைட் ப்ளூ கலர் ஜீன் தான் போட்டிருப்பாரு. எல்லாரும் வாய தொறந்துட்டு பார்ப்பாங்க. நம்ம டேங்க்லாம் ஒரு மாரி ஷையா இருக்கும். ஏன்னா மேட்சிங் ட்ரெஸ் மாரி இப்ப போட்டிருப்பாங்க. இப்போ ஓகேயா? ம். அது வந்து என்னடா! இதுவும் நல்லா இல்லையா? இரு வந்துடுறேன். வேணாம், வேணாம். நல்லா தான் இருக்கு. நம்ம போலாம். சரி. அப்டின்ட்டு நம்ம டேங்கோட ஹேண்ட தான்டா சாஃப்ட்டா கேரிங்கா புடிச்சுக்குருவாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அத ஹேப்பியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கருந்து நடந்து போகும்போது திடீர்னு பார்த்தோம்னா, நம்ம ஜின்வா வந்து அவங்க 2 பேர் கையையும் பிரேக் பண்ணி விட்டு, அவங்க 2 பேர் கையையும் பிடிச்சுக்கிருவாங்க. ஒரு சின்ன பையன வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது. பிரதர் இன் லா, நீங்க எனக்கு நேத்து ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு. அது ஜின்வா இப்ப கைய
என்ன பிரச்சனைங்களா? என்ன பார்த்து பயப்படுறீங்களா? இப்ப நீ கை எடுக்கலன்னு வச்சுக்கோவேன், எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டிய துப்பாக்கிய உன்ன வச்சு பண்ணிருவேன்டா. அ அ அண்ணே! நாங்க நேத்து பிரதர் இன் லா கூட நான் பேசினத நீ மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். பிரதர் இன் லா ப்ராமிஸ் பண்ணா மீறக்கூடாது. அதுவும் இந்த மாரி சின்ன பையன்ட்ட பண்ணா யார்றா இங்க சின்ன பையன்? மா இவன இப்ப கூப்பிடலன்னா அடுத்து என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. "ஜின்வா, போதும் உங்க அண்ணனுக்கு நீ டென்ஷன் ஆக்காத இங்க வா" அப்படின்ட்டு யூஜின் தாண்டா ஜின்வாவோட காத பிடிச்சு இழுத்துக்குருவாங்க. நம்ம டேங் ஒரு மாரி சிரிச்சுட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட தான் பிடிச்சுக்குருவாங்க. 2 பேருமே வந்து அவங்களோட பெர்சனல் கார்ல தான் போயிருப்பாங்க. ஸோ நேரா வந்து பார்க்குக்கு தான் போயிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் சைலன்ட்டான நேச்சரா பார்ப்போம் அப்படின்ட்டு தான் பார்க் போயிருப்பாங்க. ஸோ அங்க போனோனே ஒரு பெரிய குளம் மாரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் கர்டன்ஸ்லாம் விரிச்சுட்டு, அதாவது அந்த போர்வ இருக்கும்லடா, அந்த போர்வலாம் விரிச்சுட்டு அது மேல தான் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. நம்ம யூஜின்லாம் வந்து டைரக்ட்டா டேங்கோட மடியில வந்து உட்காந்துக்குருவாங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே செக்யூர்டா டேங் மேல கை போட்டுட்டு அப்படியே அந்த குழந்தை கூட தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டேங் வந்து அந்த குழந்தை கூட இருக்கும்போது தான் ரொம்ப ஹேப்பியா இருக்கும்னு தெரியும்ல. ஸோ அதே மாரி தான் இன்னைக்கும் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் எடுத்து வைக்கிறது, இந்த ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அழகா இருக்குடா. ம். உன் சிரிப்பு. இந்த பாக்ஸி ஸ்மைல நான் பார்த்ததே கிடையாது. இப்படி குழந்தை பார்த்தா தான் அந்த பாக்ஸி ஸ்மைல் வரும்னா, இந்நேரம் அதுக்கான ப்ராசஸ் ஆச்சும் நான் பண்ணியிருப்பேன். ஆ ஜங்குக் என்ன பேசுறீங்க நீங்க? வாய மூடுங்க. வெளிய இருக்க இடத்துல எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? ஏய் கப்பிள்ஸா இருக்கோம். நாள பின்ன இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். அதுக்கு தான். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். நடக்கும்போது பார்த்துக்கலாமா? இப்பயே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் பேசி வச்சாதால நடக்குமே நம்மளுக்குள்ள சண்டை வராது. ம். அந்த சண்டை வரலாம் அவசியம் வராது. அதனால தயவு செஞ்சு உங்க வாய மூடுங்க. பியர். நீ ஜங்குக்ட்ட அந்த பையன பத்தி சொன்னியா? எந்த பையன் ஜிமின்? ஓ! ஜங்குக் உங்களுக்கு தெரியாதா? பியர் இங்க வந்த புதுசுல ஒரு கிளப்புக்கு போனான். அங்க ஒரு பையன் வந்து டேங்க்ட்ட தப்பா நடந்துக்கிட்டானாம். என்ன சொல்ற? டேய் டேங் ஏன்டா அண்ணன்ட்ட கூட சொல்லல? அது வந்து ஒண்ணும் இல்லண்ணா. ஏய் என்ன என்ன சொல்ற ஜிமின்? டேங் நான் அன்னைக்கே சொன்னேன்ல இதெல்லாம் என்ட்ட சொல்லணும், மறைக்கக்கூடாதுன்னு. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சும்மா சொன்னேன் ஜிமின் வாய மூடு. சும்மா சொன்னியா? ஜங்குக் அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குற அளவுக்கு போயிட்டான். அவன எப்படிலாம் திட்டினான்ற? அப்படியா ஜிமின்? என்னோட ஒய்ஃப் எப்படிலாம் அந்த பையன திட்டுனாங்க? ம். அவன லூசு, புறம்போக்கு, பொறுக்கி, திருட்டு பையன், அப்புறம் ப்ரீவ, அப்புறம் வந்து பொறுக்கி, அதுக்கப்புறம் என்னமோ சொன்னியேட்டயா? ஜிமின் வேணாம் அமைதியா இரு போதும். ஆம். அது நல்ல பேரு வாயில வரமாட்டுதே. ஏய் டேங் இந்த மாரிலாம் நடந்தா என்கிட்ட சொல்ல மாட்டியா? யார் அந்த பையன்? சொல்லு அவன சும்மா விடக்கூடாது. அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. டேங் இப்படி ஒண்ணும் இல்ல சொல்லி தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. இப்ப சொல்ல போறியா இல்லையா? பெரிய பிரச்சனை வரக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கிறணும். இதெல்லாம் முதல்லயே என்கிட்ட சொல்ல மாட்டியா? பேரண்ட்ஸ் நாங்க எதுக்கு இருக்கோம்? ஆமா டேயாங். நாம்ஜூன் அண்ணா சொல்றது கரெக்ட்டு தான். எதா இருந்தாலும் சொல்லு. அதான் ஜங்குக் இருக்கான்ல, அவன் பார்த்துக்குருவான். ஆமா பிரதர் இன் லா. யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவன கூட ஜங்கிள் பன்னின்னு சொன்னான். அவன் பார்க்குறதுக்கு வந்து ராபிட் மாரி இருந்தானாம். ஆனா பண்றதெல்லாம் பொறுக்கித்தனமா இருந்துச்சாம். பேரு கூட பங்கி. எது பங்கியா? ஜிமின் ப்ளீஸ்டா போதும் அமைதியா இரு. இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது டேயாங். ஆமா ஜங்குக். அவன் பேர் என்னான்னு தெரியலன்னு சொன்னான். ஆனா அவன் பார்க்குறதுக்கு பன்னி மாரி இருப்பானாம். ஆனா பண்றதெல்லாம் குரங்கு சேட்டையாம். அதான் பங்கின்னு சொன்னான். ஜிமின் ப்ளீஸ்டா டேய் போதும்டா அப்படின்ட்டு டேங் வந்து ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. ஜங்குக் ஒரு மாரி எக்ஸ்பிரஷனே இல்லாத மாரி ஜிமின தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல நீ எதுக்கு டேயாங் பயப்படணும்? அப்பா போலீஸு, அண்ணன் போலீஸு, உன் ஃபாதர் இன் லா போலீஸு, உன் ஹஸ்பண்ட் கூட போலீஸு. இதுக்கப்புறம் நீ சும்மா இருக்கக்கூடாது. பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு முன்னாடி அவன முடிச்சு கட்டணும். ஜிமின் ப்ளீஸ்டா. டேங் இப்ப எதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னுகிட்டு இருக்க? ஜங்குக் அவன் எங்க இருக்கான்? என்ன அட்ரஸ்ன்னு தேடி அவன் கை கால ஒட. எவ்வளோ தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பையன்கிட்ட இப்படி நடந்திருப்பான்.
ஐயோ! போதும் நிப்பாட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜங்குக் அது வந்து என்ன பார்த்தா உனக்கு பங்கி மாரி இருக்கா? ஆ? அப்டின்றாங்க. அங்கிட்டு இருக்க எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. என்னடா இவன் இப்படி கேட்குறான் அப்டின்ட்டு. ஜங்குக், பங்கி உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா என்ன பங்கி மாரி இருக்கா? இல்லண்ணா, பங்கி மாரி இல்ல. பன்னி மாரி இருக்கும். ஒரு வேள பிரதர் இன் லா கேரக்டர் சொன்னது மங்கி மாரி இருக்கனால கரெக்ட்டா இருக்கும். ஜின்வா, இனிமேல் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோவேன், இருக்கிற மொத்த சாண்ட்விச்சையும் திணிச்சு விட்டுருவேன். வாய மூட்டு உட்காரு. அப் ஆர்டர் மை பிரதர். அப்படின்ட்டு ஜின்வான் மாட்டுக்கு அந்த யூமின் கூட தான்டா இப்போ விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் டேங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் சாரிடா. அது வந்து அப்போ ஏதோ கோவத்துல ஜிம்மின்ட்ட உன்ன பத்தி அப்படி சொல்லிட்டேன். ஏய் ஜங்குக், அப்ப என் தம்பிகிட்ட நீ தான் தப்பா நடந்துக்கிட்டியா? சுகா, நான் இப்போ உன் தம்பியோட புருஷன்றத மறந்துறாத. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணும் என் தம்பியோட புருஷன் கிடையாதே. ஏய், அது அக்யூஸ்ட பார்க்கும்போது நடந்த விஷயத்துல உன் தம்பி தப்பா அசம்ப்ஷன் பண்ணிக்கிட்டான். அதனால நடந்த விஷயம் தான் இது. இதுல ஒண்ணுமே இல்ல. ஆமாண்ணா, ஜங்குக் என்ட்ட அப்புறம் தான் புரியிற மாரி சொன்னாங்க. நான் தான் நீங்க அங்க உங்க கோட் வேர்ட், சிக்னல் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி ஜங்குக். அப்ப நீ சொன்ன அந்த பங்கி ஜங்குக் தானாட்டயா? அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு ஒரு மாரி ஆச்சரியமா கேட்பாங்கடா. நம்ம டேங்க்லாம் "டேய் போதும்டா, இன்னும் எவ்வளோடா நீ பங்கி பங்கின்னு சொல்லுவ?" அப்படின்ற மாரி தான் நம்ம ஜிம்மின மொறச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டாங்க. அமைதியா தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அந்த மூட சியர்ஸ் பண்றதுக்கு நெறையா பேசிக்கிட்டு இருப்பாங்கடா. ஸோ அந்த நைட் டைம் ரொம்ப ஹேப்பியா போய்க்கிட்டு இருக்கும். அதாவது அந்த அந்த பார்க் பிக்னிக்கு. ஸோ ஃபைனலா கொஞ்சம் எல்லாருக்கும் ஃப்ரீனஸ் டைம் குடுக்கலாம் அப்டின்ட்டு நம்ம ஜங்குக்கு, டேங்கும் வந்து அந்த பாண்ட் சைடு தான் கொஞ்சம் வாக்கிங் வந்திருப்பாங்க. எல்லாரும் அவங்கவங்க கப்புல்ஸா தனியா போயிருப்பாங்க. கடைசியா நம்ம ஜின்வான்ட்ட வந்து யூமின குடுத்துட்டு போயிருப்பாங்க. "நீ வந்து பார்த்துக்கோடா" அப்டின்ட்டு. நம்ம யூ யூ ஜின்வாவும் ஒரு மாரி கான்ல தான் நம்ம யூமின பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசில நம்ம 2 பேரையும் தனியா விட்டு போயிட்டாங்கடா. ஹ்ம். இந்த மாரி கமிட்டட் பீப்பிள் கூட வந்தாலே இதான் பிரச்சனை இந்த சிங்கிள்ஸ்க்கு. என்ன பண்ண? கடைசில எனக்கு உன்ன ஆயாவாக்கிட்டாங்க. வா! உனக்கு போய் டைபர் வாங்கிட்டு வரேன். அப்டின்ட்டு ஜின்வான்ட்ட ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்வாவும் சாரி நம்ம யூஜினும் ஜின்வாவ தான் பார்த்து ஸ்மைல் பண்ணி ஹேப்பியா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஜங்குக் தான்டா. அந்த பாண்ட் கிட்ட தான் அப்போ உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த கிளைமேட்டுமே வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரா தான் இருக்கும். ஒரு மாரி ரொம்பவும் வெயில் இருக்காது. சுத்தி வந்து மரம் இருக்கிறனால கொஞ்சம் நெழலா தான் இருக்கும். ஸோ நம்ம டேங்கும் வந்து ஜங்குக் கொஞ்சம் கேப் விட்டு டிஸ்டன்ஸ்ல தான் உட்காந்துருப்பாங்க. ஜங்குக் அது வந்து ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். அப்போ தெரியாதுல்ல எனக்கு. அ நீங்க எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டீங்கன்லாம். அதுதான் கோவத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குட்டயா. யோசிச்சு பாரு. இப்ப நான் பங்கினா, நம்மளுக்கு பிறக்க போற குழந்தையும் பங்கியா தானே இருக்கும். யோசிக்கவே ஒரு அப்பாவா கஷ்டமா தான் இருக்கு. ஆ! ஏன் குழந்தைங்கலாம் ஒண்ணும் பங்கி கிடையாது. அதுக்கெல்லாம் டைகரா தான் வருங்க. ஏய்! எப்படி டைகரா வருங்க? இப்ப என் குழந்தையோட அப்பா பங்கினா, அம்மாவும் பங்கி தான், குழந்தையும் பங்கி தான். ஜங்குக் வாய மூடுங்கள்ல நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. என் குழந்தைங்களும் பங்கி கிடையாது. நானும் பங்கி கிடையாது. நான் பியர். அப்படின்ட்டு அவங்களே அறியாம ஸ்டாப் ஆயிட்டாங்கடா. ஸோ அப்ப ஜங்குக்கும் நோட் பண்றாங்க. ஸோ அந்த பியர்ன்ற பேர் வந்து நம்ம டேங்க் இன்னும் ஒரு மாரி பயமா தான் இருக்குன்ட்டு. நம்ம ஜங்குக் டேங்கோட ஹேண்ட தான்டா சாஃப்ட்டா புடிச்சுக்கிறாங்க. இப்ப பியர்னா என்ன? ம். நீ பிறந்ததுலேருந்து உங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே நீ பியர் தான். ஒரு சின்ன கசப்பான விஷயம் உன் ஃபேமிலியோட எல்லாத்தையும் மாத்திருமா என்ன? ஜங்குக் அத மறக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு தோணுது. ஏய் குள்ள. ஏய்! எப்புட்றா அதுக்குள்ளேயும் உன்னால மட்டும் எமோஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியுது? ம். அது கொஞ்சமாச்சும் சோசியல் பட்டர்ஃப்ளையா இருக்கணும். உங்கள மாரி ரொம்ப எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? ம். அது சரி. இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமேல் அதுக்கு தக்கன ரியாக்ஷன மாத்திக்கிறேன்.
ரொமான்ஸ் பண்ணாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஃபேஸ் தான் வருது. இதில எங்க உன்ட்ட போய் நான் எதிர்பார்க்குறது? இல்ல எனக்கு புரியல. மேடம் என்ன அதாவது சார் என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீ என்னன்னு சொல்ல வந்த? அப் அது ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம குழந்தைங்களும் பாங்கியா இருந்துச்சுன்னா, உன்ன கொன்றுவேன்டா! இன்னொரு தடவ என் குழந்தைங்கள பாங்கி பாங்கின்னு சொன்னேன்னா, சரி, சரி, சரி சொல்லல. நம்ம குழந்தைங்க கண்டிப்பா பியர் அண்ட் பன்னியா தான் இருக்கும். பன்னி ஓகே தான்ல. ம். ஓகே தான். ஆனா கேரக்டர் மங்கி மாரி இருந்துச்சுன்னா, உன்ன கொன்றுவேன் ஜங்குக். இன்னொரு தடவ நீ என் குழந்தைங்கள ஏதாச்சும் சொன்னேன்னா, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சரி சொல்லல. சரி, என்னாச்சு? இன்டர்வியூ போணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த? ம். அது நான் நேத்தே போயிட்டு வந்துட்டேன். சார் கொஞ்சமாச்சும் என்ன கவனிக்கணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ் ரூம்ல போய் உட்காந்தா எப்ப வரீங்கன்னும் தெரிய மாட்டுது, எப்ப போறீங்கன்னும் தெரிய மாட்டுது. ஏய்! நேத்து ஒரு நாள் தானடா. நேத்து ஒரு நாள் தான் நான் இன்டர்வியூ போனேன். சுகா அண்ணா தான் கூட்டிட்டு போனான். இன்டர்வியூ அப்பயே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நாளையிலேருந்து ஜாயின் பண்ணலான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன? அண்ணா எனக்கு தான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஜாயின் பண்ணலான்னு திங்க் பண்றேன். ஏன் அப்படி? இன்னும் 10 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து தான். ஸோ ஒரேதா அப்ப இருந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம் தான். ம். ஏன்? நீ வேலைக்கு போறியா என்ன? அதெல்லாம் இல்லடா. அ நான் தான் 1 மந்த் லீவ் கேட்டிருக்கேன்ல. ம். சரி, ஹனிமூன் போலாமா? ஆ? இல்லடா. போர் அடிக்குது வீட்லயே இருக்கிறதுக்கு. இப்போதைக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. நம்ம வேற இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் ஆயி, அது வந்து என்னன்னா, இப்படி குரூப்பா இருந்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராதுல்ல. ஓ! அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் ஹனிமூன் சார் கேட்குறீங்களா? ஆமா. நீ என்ன நெனச்ச? நான் ஒண்ணும் நெனைக்கலையே! ஏய்! என்னடா எப்ப பார்த்தாலும் என்ன தப்பு தப்பாவே நெனைக்கிற? நான் ஒண்ணும் நெனைக்கல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போலாம். சரி. எங்க போலாம்? பாரிஸ்? ஏன்? உனக்கு பாரிஸ்னா பிடிக்குமா? ம். ரொம்ப பிடிக்கும். பாரிஸ் பிடிக்கும். சுவிட்சர்லாந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பூஸ்டன் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கனடா. அப்புறம் அதுக்கப்புறம் அம் ஏதோ ஒரு கிரீன்லாண்ட் பிடிக்கும். அப்புறம் அமெரிக்கா போகுறதுக்கு பிடிக்கும். சரி. அப்புறம் ஆம். அடுத்து ஐலேண்ட் மாரி இருக்கிற ஊருக்கெல்லாம் போறது பிடிக்கும். ஆம். அதுக்கப்புறம் சொல்லு அதுக்கப்புறம் என்ன? ம். எல்லா ஊருமே எனக்கு பிடிக்கும். மோஸ்ட்லி அங்க நேச்சர் அதிகமா இருந்தா, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். சரி. அப்ப டன். ம். எங்க போற அப்ப? சர்ப்ரைஸா இருக்கட்டும். போவோம். எப்ப போலாம்? ம். போலாம். நாளைக்கே? நாளைக்கே வா. அண்ணா என்னடா? என்கிட்ட ட்ரெஸ் எதுவும் இல்லையே! ஷாப்பிங் பண்ணணும். நீ திடீர்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் வேணாம். 2 நாள் கழிச்சு போலாம். ஏய்! ட்ரெஸ் எல்லாம் வேணாம். ட்ரெஸ் இல்லாம எப்படி? ஹனிமூனுக்கு எதுக்குடா ட்ரெஸ்ஸு? ஜங்குக் உன்ன கொல்ல போறேன். ஏய்! அப்படிலாம் இல்ல. அங்க போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ம். நம்மளுக்கும் ஏதோ சுத்தி பார்த்த மாரி இருக்கும்ல. அதுவும் கரெக்ட்டு தான். சரி ஓகே. இப்ப வீட்லலாம் சொல்லிட்டேன். ஓ! அப்ப எல்லார்ட்டயும் சொல்லிட்டு லாஸ்ட்டா தான் என்ட்ட கேட்குறியா? நீ எப்படி இருந்தாலும் நோ சொல்ல மாட்டேன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில தான். ம். ஆனா எனக்கு இப்ப விருப்பம் இல்ல. ஸோ நோ. ஏய் பொண்டாட்டி. ஆ? இப்ப ம். ஐயோ! என் பேர் டயாங்கு. அதனால என்ன? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என் பொண்டாட்டி தால. என்னமோ பேசி தொல. பைத்தியக்காரன். உன்ட்ட பேசினா எனக்கு தான் தல வலிக்குது. பேசினதுக்கே தல வலிக்குதுன்ற. நான் வேற ஏதாச்சும் உன்ன கொன்றுவேன்டா. ஏய்! நான் வேற ஏதாச்சும் பேசினா என்ன பண்ணுவேன்னு அப்படி கேட்க வந்தேன்டா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா நெனைக்கிற? என்னோட நீ தான் ஆர்வமா இருக்கேன்னு தோணுது. ஜங்குக். உன்ன கொன்றுவேன் பார்த்துக்கோ! பாங்கி. சொல்லிக்கோ. நான் பாங்கினா என் பொண்டாட்டி நீயும் பாங்கிதேல.
பாங்கி மம்மா, சோனம் போய் தொலைடா! அப்படின்ட்டு நம்ம டேங் தான் ஜங்குக்க தள்ளி விட்டு அங்கேருந்து நடந்து வந்திருப்பாங்கடா. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த பாண்ட்ட தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாத்தெல்லாம் அழகா வந்து அங்க ரவுண்ட் அடிக்கிறது, அங்க இருக்க கலர் கலர் ஃபிஷ்ஷு. ஸோ அததான் பார்த்து சின்னதா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங்கும் ஒரு தடவ ஜங்குக்க பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ அந்த பிக்னிக்கே ரொம்ப சாஃப்ட்டா தான் போயிருக்கும். நெக்ஸ்ட் டே தான் நம்ம டேங் தான் வந்து என்ன திங்ஸ் எடுக்கலாம், எந்த திங்ஸ் வேணான்னு ரொம்ப கன்ஃப்யூஸா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்லாம் ஒண்ணுமே எடுத்திருக்க மாட்டாரு. ஒரு மாரி ஃபோன கையில வச்சுட்டு, அந்த ரூமோட டோர் கிட்ட தான்டா சாஞ்சு டேங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ என்ன பண்றா அப்டின்ட்டு. டேங் பார்த்தோம் அப்டின்னா, கட்டில்ல தான்டா அவங்களோட மேக்கப் கிட்ஸு, ட்ரெஸ்ஸு இந்த மாரி எல்லாத்தையுமே வந்து விரிச்சு வச்சுட்டு, இதில எது எடுக்கலாம், எது எடுக்க வேணாம்னு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "டேய் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆக போதுடா." ஆனா ஆட்டும். திடுதிப்புன்னு சொன்னா இப்படிதான் நடக்கும். இப்ப பாரு, எனக்கு எந்த கண்டிஷனர் எடுக்கணும், எந்த மாய்ஸ்சரைசர் எடுக்கணும், எதுவுமே தெர்ல. எந்த ஊருன்னு சொன்னாவாச்சும் அதுக்கு தக்கன வெதர் செக் பண்ணி எடுத்துட்டு போலாம். ஓ மை காட்! நான் இந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்ததே இல்ல. டேய்! அது ஃப்ரஸ்ட்ரேஷன்டா. என்னமோ ஒரு எளவு. நீ மட்டும் கரெக்ட்டா சொல்லுவியா என்ன? சும்மா செக் பண்ணிக்கிட்டு இருக்காத. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. இங்க பாரு. இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அங்க போய் எதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் வா. ஆஹா! அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணாச்சும் எடுக்கணும்ல. சரி, அப்ப இத எடு. அப்படின்ட்டு டேங் கிட்ட வந்துட்டு லிப் பாம தான்டா எடுத்து குடுக்குறாங்க டேங்க்ட்ட. டேங்க் ஒண்ணுமே புரியல. "இது எதுக்குடா?" அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் ஃப்ளைட்ல போறோம். ஸோ லிப்ஸு வந்து டக்குன்னே வந்து ட்ரை ஆயிரும்ல. அதுக்கு தான். ஏன்? நீ என்ன நெனச்ச? எப்பா கடவுளே! நான் எதுவுமே நெனைக்கல. இது மட்டும் தான்ல. வா போலாம். அப்புறம் ஃபோனு, ஆ பவர் பேங்க்கு, சார்ஜர், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் மறந்துடக்கூடாது. எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஏய் 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 எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்டா. வாடா. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு இல்லன்னா போற வழியில வாங்கிக்கலாம். சேட்ட ரொம்ப தான் காசு இருக்குன்னு தெரியுது. அதுக்குன்னு இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ணாதீங்க. வீட்ல இருக்கும்போது எதுக்கு திருப்பி வாங்கணும்? ம். ஏய் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுடா. அந்த மாரி நேரம்லாம் ஒரு தடவ தான்டா கிடைக்கும். வலியுது தொடச்சுக்கோ. அப்படின்ட்டு நம்ம டேங் அங்கேருந்து கிளம்பிருவாங்கடா. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு வெளிய தான் வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க பேரண்ட்ஸ் தான்டா அங்கனக்குள்ள ஹேப்பியா நின்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பேக் மாரி தான் குடுப்பாங்க. "டேங் இதில சாப்பாடு இருக்கு. ஃப்ளைட்ல உங்களுக்கு செட் ஆகுமா என்னான்னு தெர்ல. எதுக்கும் இத வச்சுக்கோங்க." "ம்மா இதெல்லாம் வேணான்னு சொல்லி தானே விட்டேன் நேத்து." "டேய் நீ என்ன வேணா தின்னுவ. ஆனா டேங் அப்படி கிடையாது. அவனுக்கெல்லாம் வெளிய சாப்பிட்டா செட் ஆகாது. டேங் நீ வச்சுக்கோ. அவனுக்கு குடுக்காத. அப்புறம் இந்த டிஃபனு 2 பேர் தானே போறோம். எதுக்கு இவ்வளோ சாப்பாடு?" 2 பேர் போறீங்கன்னு யார் சொன்னா பிரதர்? அப்படின்றாங்க. நம்ம ஜின்வா தான்டா. பின்னாடி ஒரு பேக் தூக்கிட்டு தான் வராங்க. நம்ம டேங்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. "நீ எங்கடா வர?" ஆஃப்கோர்ஸ் ஹனிமூனுக்கு தான்." "ஏய் ஹனிமூன்னா புருஷனும் பொண்டாட்டியும் போறது. நீ இல்ல." ம். பை த பே நான் ஆல்ரெடி பிரதர் இன் லாட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவங்க என்ன வரலன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவ்ளோ அழகான என் பிரதர் இன் லாவ உன்ட்ட விடுறதுக்கெல்லாம் எனக்கு தனியா விடுறதுக்கு சத்தியமா முடியாது. ஏய் நான் கொல்ல போறேன்டா. "ப்பா என்னப்பா இதெல்லாம்? டேய் அம்மாவும் நானும் பாட்டி ஊர் வரைக்கும் போயிட்டு வரோம்டா. இவன் வேற இன்னைக்கு காலேஜ் என்னமோ லீவுன்னு சொன்னான். ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா எங்கேயோ போணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பதான் என்ட்ட எதர்ச்சியா கேட்டா, "நீ எந்த ஊருக்கு போறேன்ட்டு?" அங்க போனா கரெக்ட்டா இருக்கும்னு சொன்னான். "நீ எதுவும் கவலைப்படாத. இவனுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் தனியா இது பண்ணிட்டேன். கூட போ அவன் கூட வரதான் செய்வான். அங்க போய் அவன் நம்ம கெஸ்ட் ரூம்ல இருந்துக்குறான். நீ எதுவும் யோசிக்காத புரியுதா?" என்னமோ பண்ணுங்க. ஆனா பின்னாடி வால் மாரி சுத்துனா, அவன நான் அங்கேயே விட்டுட்டு வந்துருவேன். "இதோ பாரு பிரதர், எனக்கு என்ன திருப்பி வர ரூட் தெரியாதா என்ன? ஆனா திருப்பி வரதுக்கு காசு இருக்கணும்ல, பேசுறதுக்கு நாக்கு இருக்கணும்ல, வரும்போது எதுவுமே இல்லாம பண்ணிவிட்டு வந்துருவேன்." "பிரதர் இன் லா, எனக்கு இங்க வைப்ரேஷன் சரியில்ல. நம்ம வேணா வெளிய போயிருவோமா?" "சரி வா. ஜங்குக் நான் கார்ல வெயிட் பண்றேன்.
அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து போயிட்டாங்கடா. அவங்க அண்ணன் தம்பி சண்டைய பார்த்துட்டு. நம்ம ஜின்வாவும் ஜங்குக்க தான் திரும்பி பார்த்துட்டு கண்ணடிச்சுட்டு போவாங்க. நம்ம ஜங்குக்லாம் செம்ம காண்டாகும். "மா டேய் அவன் சும்மா விளையாடுறான்டா. அவன் ப்ராஜெக்ட் விஷயமா அந்த ஊர் சைடு தான் போணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம உனக்கே தெரியும்ல, அவ்வளோ பெரிய காலேஜ்னா கண்டிப்பா ப்ராஜெக்ட்லாம் கரெக்ட்டா இருக்கணும்னு." இவன யார் இந்த குரூப் எடுக்க சொன்னாங்க? ம். நீ தானே சொன்ன, அவன் இஷ்டத்துக்கு விடுங்கன்னு. திடீர்னு வந்து விஸ்காம் தான் படிக்கணுன்ட்டான். அதுக்கு தக்கன ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில்ஸ் எல்லா ஸ்கில்ஸும் வேணும்ல. அவனும் உன்ன ரோல் மாடலா வச்சு வரவன். நீ எப்படி ஒரு ஃபீல்ட்ல எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருக்கியோ, அதே மாதிரில உன் தம்பி இருக்கணும்னு ஆசைப்படுவான். இந்த டயத்துல போனா அங்க சீசன் நல்லாருக்கும்னு சொன்னான். அதனால தான் நாங்களும் ஓகே சொன்னோம். நீ எதுவும் யோசிக்க தேவையில்ல. நீயும் அவனும் ஒண்ணா தான் போறீங்க. ஸ்டே பண்றதெல்லாம் தனியா தான் இருக்கும். அவன் அங்க இருக்கிறதுல உனக்கு ஃபீல் இருக்காது. மத்தபடி நம்ம கார்ட்ஸும் அங்க இருக்க மத்தவங்களும் பார்த்துக்குருவாங்க. புரியுதா? ம். சரி அப்ப நான் போயிட்டு வரேன்ம்மா. ஜங்குக். ஆ. பார்த்துடா. பத்திரமா இரு. உன் கோவத்த சும்மா வெளிய காட்டிக்கிட்டே இருக்காத. டேங்க பத்தி நல்லா தெரியும்ல. ம். நான் பார்த்துக்கிறேன்ம்மா. அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பியிருப்பாங்க. நம்ம டேங் தான்டா, ஜின்வா கூட தான் பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அவங்க 2 பேருக்கும் வந்து கொஞ்சம் அந்த டாக் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே எப்படின்னா டேங் வந்து 2 இயர்ஸ்ல அவங்கள விட பெரியவங்க. ஸோ 2 ஆர் 3 இயர்ஸ் தான் பெரியவங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அவ்வளவா கேப் தெரியாது. அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு டேங்க தான் பார்ப்பாங்க. "டேங் முன்னாடி வா." "ஆ ஓகே ஜங்குக்." "பிரதர் இன் லா நீங்க முன்னாடி போயிட்டா நான் தனியா இருப்பேன்." "அதுக்கு?" "போர் அடிக்கும்னா." "அப்படி உனக்கு போர் அடிக்கும்னா, நீ தயவு செஞ்சு வேற கார்ல வா. என் கூட வரேன்னா வாய மூடிட்டு வரணும். புரியுதா?" ஹ்ம், சரியான சாடிஸ்ட். அப்படின்ட்டு கைய கட்டிக்கிருவாங்க. நம்ம டேங் தான் ஸ்மைல் பண்ணிட்டு பெர்சஞ்சர் சீட்ல உட்காந்துருப்பாங்கடா. ஸோ நம்ம ஜங்குக்கும் டக்குனு கார தான் எடுத்திருப்பாங்க. நேரா வந்து அவங்க வந்து ஏர்போர்ட் சைடு தான் போயிருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு பர்சனலா ஒரு ஜெட்டு மாரி இருக்கும். ஸோ அதில தான்டா போயிருப்பாங்க. நம்ம டேங்க் வந்து இதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாது. ஏன்னா அவங்க ஃபேமிலியுமே வந்து அத ஃபாலோ பண்றவங்க தான். ஸோ அவங்க வந்து ஹெட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றனால ஹெட் குவார்ட்டர்லேருந்து அவங்களுக்குனுமே வந்து ஒரு ஃபெசிலிட்டீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ட்ராவல் ஹெல்ப்ப எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு இதில தான் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து டேங் அந்த பெர்சனல் ஏர்போர்ட்ல வச்சு கூட்டிட்டு போய்க்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஜெட்ல. ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட்டா தான் போகும். நம்ம ஜின்வாவும் வந்து தூங்கியிருப்பாரு அந்த ட்ராவல்லயே. ஸோ டேங் தான் வெளிய வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக் ஃபுல்லா டேங்க தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் மூவ்மெண்ட்டும் அவ்வளவா ரொம்பலாம் 2 பேரும் பேசியிருக்க மாட்டாங்க. அமைதியா, நீட்டா தான் போயிருக்கும். ஸோ ஃபைனலா அங்க இறங்கும்போது தான் நம்ம டேங் வந்து அந்த ஊர் பேரவே பார்ப்பாங்க. நியூசிலாண்டா? ம். என்ன பிரதர் இல்லா? தெரியாத மாரி கேட்குறீங்க. அண்ணன் உங்கட்ட சொல்லலையா எங்க வரோம்ன்னு? ம்ஹ்ம். இல்ல ஜின்வா. ஜங்குக் ம். இல்ல ஜிமின்ட்ட கேட்டேன். நீ வேற என்ட்ட பேசும்போது நேச்சுரலா இருந்தா பிடிக்கும்னு சொன்னியா? நீ பாரிஸுக்குலாம் ஓயாம உங்க வீட்லயே கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் சரி புதுசா ஒரு இடம் ட்ரை பண்ணலாம்னு. உனக்கு புடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைமும் வரலாம். நானா? நெக்ஸ்ட் ஹனிமூனுக்கா? டேய் வாய மூட்டு போடா! உனக்கு ஆல்ரெடி கேப் வந்துருச்சு. கிளம்பு நீயி. ஆம். ஜின்வா நம்ம கூட ஸ்டே பண்ணலையா? அதெல்லாம் இல்லடா. அவன் அசைன்மெண்ட் விஷயமா தான் இங்கிட்டு வந்திருக்கான். ஒழுங்கா போய் உன் வேலைய பாரு. சாடிஸ்ட். சரி நான் வரேன் பிரதர் இன் லா. எங்க அண்ணன் எது பண்ணாலும் எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிருங்க. ஓகேயா? நீ பார்த்து போயிட்டு வா ஜின்வா. ஓகேயா? உனக்கு ஒரு வேள தனியா இருக்க பிடிக்கலன்னா உடனே என்கிட்ட வந்துரு. புரியுதா? டீல். அப்படின்ட்டு நம்ம ஜின்வாவும் அங்கேருந்து போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம டேங்க தான்டா பார்ப்பாங்க. சரி. அப்புறம்? அப்புறம் என்ன? ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு ஊர் சுத்தி பார்க்க வேண்டியது தான். சரி. அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான்டா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கார் வந்திருக்கும். ஸோ அதில தான் போயிருப்பாங்க. ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல தான் வந்து ரூம் புக் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அது வந்து கரெக்ட்டா நம்ம டேங் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி தான் அந்த ரூமும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலா கிளாசிக்கல் மாடல் எல்லாமே கலந்த மாரி இருக்கும். அந்த விண்டோ வியூ பார்த்தோம் அப்டின்னா, அந்த பால்கனிலருந்து பார்த்தா, அந்த ஹோல் கடலே தெரியும்டா. அங்க இருக்க விளையாடுறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது டேங்க்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அந்த லேக்கே வந்து அவ்ளோ அழகா கண்ணுக்கு தெரியும். 2வது டால்ஃபின்ஸ்லாம் ரொம்ப இங்க தூரத்துலருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன சின்னதா அந்த தண்ணிக்கு மேல வந்து விளையாடுறது. அதுக்கப்புறம் அங்க இருக்க பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ், அதுக்கு மேல ஆ பனி வந்து உறைஞ்சு போன மாரி, இந்த இந்த சீனரீஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கும். நம்ம டேங் வந்து ரெஸ்ட் எடுக்காம நேரா அத தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அங்க வெளிய தான்டா வந்து நிப்பாங்க. "புடிச்சிருக்கா என்ன?" "ம். ரொம்ப அழகா இருக்கு ஜங்குக்." "அது சரி. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்ப நேர்ல போறது? அந்த மலை இருக்க சைடு நம்ம போலாமா?" "ஏன்? போலாமே." "ஆ அப்ப எப்ப போறோம்?" "ம் நாளைக்கு?" இப்ப ஆல்ரெடி டைம் ஆச்சுல்ல. பக்கத்துல ஒரு சின்ன வாக் போயிட்டு, ஒரு டின்னர் முடிச்சுட்டு, நாளைக்கு அங்க போவோம். ஓகே. ஆனா நீ பிளான் போடணும் அவ்வளோதான் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு. உனக்கு புடிச்ச மாரி பிளான் பண்ணு. புரியுதா? ம். தேங்க் யூ ஜங்குக். அப்படின்ட்டு டேங் வந்து நேரா உள்ள தான் போயிருப்பாங்க. அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு, கரெக்ட்டா ஜங்குக் கிட்ட தான்டா வருவாங்க. ஜங்குக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க உட்காந்துருப்பாங்க. அ அந்த இப்ப டேங்க்ட்ட சொன்னதுலேருந்து இப்ப மோஸ்ட்லி கலர் யூஸ் பண்றதே இல்ல. ஸோ அந்த அதாவது சாரி பிளாக் யூஸ் பண்றதில்ல. ஸோ இன்னைக்குமே வந்து ஒரு லைட் வாட்டர் ப்ளூ கலர்ல தான்டா போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம டேங் வந்து ஒரு லைட் ரெட் கலரும், அந்த பிங்க்கும் கலந்த மாரி ஒரு ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஜங்குக் வந்து லைட் ப்ளூல போட்டிருப்பாங்க. ஸோ அவர் வந்து செம்ம ஹேண்ட்ஸமா சோபால உட்காந்து ஏதோ ஃபோன்ல ஏதோ செக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. டேங் வந்து அத தான் அப்படியே கச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும். "டேய் எனக்காடா நீ" அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு டேங்கு. "உனக்கு தான்டா நானு. ம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீ பார்த்துக்கோ." ஆ நான் மைண்ட்ல சொன்னது எப்படி எனக்கு தெரிஞ்சுச்சு? ஒருவேளை என் மைண்ட வாசிப்பானோ? ஆமா. உன் மைண்ட வாசிக்கிற பவர் கிடைச்சிருக்கு. வளராத ஜங்குக். சீரியஸாடா. ஜின்னம்மாட்டருந்து தான் கத்துக்கிட்டேன். எப்படி ஒருத்தவங்க மைண்ட வாசிக்கிறதுன்னு. நான் ஒண்ணும் பேஷண்ட் கிடையாது. நீ பேஷண்ட் கிடையாதான்டா. ஆனா என்னோட ஓப்பன் புக் நீ. ம். உன்னோட எக்ஸ்பிரஷன வச்சு உன்ன தெரிஞ்சுக்கிற மாட்டேன்னா என்ன? ஐயோ! கிரின்ச்சு. எனக்கு உன்ட்ட பேசுறதுக்குலாம் விருப்பமே இல்ல. நான் போய் இங்க இருக்க பெஸ்ட் டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணணும். வா போலாம். அப்டின்ட்டு அங்கருந்து வேகமா போயிருவாங்கடா. ஜங்குக்கோட கைய பிடிச்சிட்டு தான். நம்ம ஜங்குக் அவன் பிடிச்சா போதும் அப்டின்ற மாரி தான் அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு அங்கருந்து வெளிய வந்திருப்பாரு. ஸோ அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஜங்குக் வந்து ஒரு பெஸ்ட் போலீஸ் ஆஃபீசர் அப்டின்ட்டு. ஸோ அதனாலுமே அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு வந்து ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அது எப்படி சொல்ல? அவரு வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாருடா. இப்ப வேற ஊர்ல கேஸ்னாலுமே இவங்கட்ட கொஞ்சம் ஐடியா கேட்கறது. இவரு அங்க போய் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த சிங்கம் படத்துல வந்து சூர்யா வந்து டேனிய பிடிக்கிறதுக்கு வேற ஊருக்கு போவாங்கல்ல, அந்த மாரி தான். ஸோ இந்த மாரி நம்ம ஜங்குக்கு வந்து நெறையா கேஸ் பண்ணியிருப்பாரு. அதனால அவருக்கு நெறையா மெடல்ஸ், அவார்ட்ஸ் ஒரு பெரிய பேரே கிடைச்சிருக்கும். அதுவும் இந்த மாரி சின்ன வயசுல எவ்வளோ எஃபெக்ட் போட்டு முன்னுக்கு வந்தவங்க அப்படின்றப்ப, அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு மரியாதை இருக்கும். ஸோ கரெக்ட்டா வந்து நம்ம ஜங்குக் வெளிய போகும்போது தான் அவங்க ரிசப்ஷன் ஓனர் வந்து அந்த ஹோட்டலோட ஓனரே வந்து ஜங்குக்க வந்து வெல்கம் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஐம் ரியலி சாரி சார். எனக்கு நான் வெளிய இருந்தனால உங்கள சரியா வந்து வெல்கம் பண்ண முடில. ஐம் ரியலி சாரி சார். என்ன மன்னிச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே சார். அதனால ஒண்ணும் கிடையாது. அண்ட் நான் இங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வரல. என் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஐ ஹோப் நீங்க அந்த பிரைவசிய டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க தாராளமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அம் யூ டோன்ட் நீட் டு பி ஃபீல் அ ஹார்ட். அண்ட் உங்களுக்கு கைடன்ஸி வேணும்னாலும் கண்டிப்பா நம்மளோட ஹோட்டல்லேருந்தே உங்களுக்கான கைடன்ஸி, டூரிங் பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சார். இஃப் யூ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆ தேங்க் யூ. எனிவே தேங்க் யூ ஃபார் யுவர் வெல்கம்.
அப்படின்டுவாங்க. அந்த ஓனருக்கும் ஒரு மாரி இருக்கு. ஏன்னா, ஜங்குக் வந்து சரியா வெல்கம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கில்ட்டில தான் இருப்பாங்க. ஸோ, இப்ப ஜங்குக் சொன்னத பார்த்துட்டு அவருக்கும் புரிஞ்சிருது. ஸோ, அவருக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. ஓ! ஜங்குக் வந்து இவ்ளோ புரிஞ்சுக்கிற பெர்சனா அப்படின்ட்டு. நம்ம டேங்க்க பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஜங்குக் வந்து இந்த இந்த அளவுக்கு சாஃப்ட் கேரக்டரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் டேங்கோட ஷோல்டர்ல தான கைய போட்டு வெளிய போயிருப்பாங்க. அப்படியே அந்த ரோட்ல தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் மாரி இல்லைல. அங்கலாம் எப்ப பார்த்தாலும் டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும். இங்கலாம் ஆள் நடமாட்டமே இல்ல. ம். புடிச்சிருக்கா? ம். ரொம்ப குவைட்டா இருக்கு இந்த இடம். அங்க பாரேன். எவ்வளோ அழகா இருக்கு. பேர்ட்ஸ் எல்லாம் அதுங்க பாட்டுக்கு சுத்துறாங்க. இதுவே நம்ம ஊர்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஹம். நீ வீட்ட விட்டு வெளியவே வரமாட்ட. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். ஜங்குக். சொல்லு. ம். இங்க ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் வந்து ஹனி பாங்கி ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஃப்ளிப் மீட், அப்புறம் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், அப்புறம் அ ரெட் ஒயின், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்னாதுடா? ம். இதெல்லாம் சாப்பாடு பேரு. இதெல்லாம் இங்க ரொம்ப ஃபேமஸாம். அதுலயும் எனக்கு அந்த முஸி ட்ரை பண்ணணும் போல இருக்கு. அங்க போலாமா? அப்ப சார் பிளான்னு சொன்னது சாப்பிடுறது தானா? ம். நீ என்ன நெனச்ச? அப் நான் என்னமோ நெனச்சேன். சரி பா, அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். நம்ம கூட ஜின்வாவும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ம். இது ஹனிமூனு. ஃபேமிலி பேக் கிடையாது. சும்மா தான் சொன்னேன். அட்லீஸ்ட் சாப்பிடமேதாச்சும் நம்ம கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். சரி, நாளைக்கு வர சொல்றேன். சீரியஸாவா? ம். இப்ப வா போய் சாப்பிடலாம். ஓகே ஜங்குக். அப்படின்ட்டு அங்க நடந்து போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் தான்டா போயிருப்பாங்க. ஸோ டேங் பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவங்க ஃபேமிலி ரொம்ப குவைட்டான இடத்த தான் விரும்புவாங்கன்னு. ஸோ அதே மாரி ஒரு ஓல்ட் ஏஜ் மாரி இருக்கும். அந்த ஹோட்டல் ரொம்ப பழசா தான் இருக்கும். ஸோ அங்க தான் உள்ள போயிருப்பாங்க. க்ரவுட் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். ஸோ ஃபைனலா அதுக்கு ஒரு ஓரத்துல தான் ஒரு டேபிள் கண்டுபிடிச்சு உட்காந்துருப்பாங்க. அந்த இடமே வந்து ஆவரேஜா இருக்கும். ஸோ, அதனால நம்ம ஜங்குக்கு யோசிப்பாரு, சாப்பாடு நல்லா இருக்குமா? டேங்க்கு ஏத்த மாரி இருக்குமான்னு. பட் டேங் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க பாட்டுக்கு சொன்ன எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ, ஃபைனலா அது எல்லாமே வந்திருக்கும்டா. எடுத்தோனே அந்த மூஸ்ல தான் சாப்பிடலான்னு போவாங்க. பட் அதுக்குள்ள ஜங்குக் ஸ்டாப் பண்ணிருவாங்க. என்ன? ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு. அதுக்கப்புறம் டெசர்ட் எடுத்துக்கலாம். டெசர்ட் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. டேங்! நீ எதுவுமே சாப்பிடல ஃப்ளைட்ல இருந்து. அம்மா குடுத்து விட்டதையும் சாப்பிடாம விட்டுட்ட. ஒழுங்கா அத சாப்பிடாம அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடு. இல்லைன்னா உனக்கு தான் வயிறு சரியில்லாம போகும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சின்ன பையன் மாரி தெரியுதா? எனக்கு 24 வயசாச்சு. என்ன பார்த்துக்கிற எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பார்த்துட்டு சாப்பிடு. 27 வயசுலயும் பனானா மில்க் ஷேக் குடிக்கிற நீ பேசக்கூடாது. ஓ! நான் பனானா மில்க் ஷேக் குடிக்கிறேன். சார் மட்டும் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா என்ன? நீங்களும் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் தானே குடிக்கிறீங்க? ஆ அது உன்ட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்க தொணன்ட்டு. ஹ்ம். ரொம்ப அனாய்ஸ் பண்ற நீ என்ன. ஓ! இப்ப நான் தொணன்றேனா? நான் தான் இப்ப இது உன் ஹெல்த்துக்காக தானே சொன்னேன். என் ஹெல்த் நல்லா தான் இருக்கு. நீ உன் வேலைய பாரு. சரி, அப்ப நீ சாப்பிடு. என்ன வேணா சாப்பிடு. ஒருவேள நாளைக்கு முடியல வயித்த பிடிச்சுட்டு படுத்தேன்னா, எங்கேயும் போ முடியாது. எல்லாமே கேன்சல் ஆயிரும். அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்படின்றாங்க. அவங்க செம்ம காண்டாயிருச்சு. அப்படியே அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான்டா கை போது. ஒரு மாரி ஜங்குக்கும் மொறச்சு பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா. ஸோ ஃபுட் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். பிளேஸுக்கு ஏத்த மாரி அந்த ஃபுட் இருக்கும்னு நெனச்சிருப்பாங்க. பட் அது அப்படிலாம் கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல ரோட்டு கடையில சாப்பிட்டாலும் 5 ஸ்டார்ல சாப்பிட்டாலும் ரோட்டு கடையில சாப்பிடுற டேஸ்ட் வராதுன்னு. ஸோ அந்த மாரி தான் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் இருக்கும். ஃபைனலா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அங்கனக்குள்ளேயே ஒரு சின்ன வாக் போயிட்டு ரூமுக்கு வந்திருப்பாங்க. வந்தோனே நம்ம ஜங்குக்லாம் டயர்டா படுத்திருப்பாங்க. ஆனா நம்ம டேங் மட்டும் ஃபுல் எனர்ஜியா இருப்பாங்க. வந்து நேரா வந்து லேப்டாப் தான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "டேய் என்னடா பண்ற? தூங்கலையா?" பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நாளைக்கு எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? என்னத்த தேட போற நீயி? சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் வந்து தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. எப்புட்றா? வீட்ல இருக்கமே சோபா விட்டு எந்திரினாலே கை, கால் வலிக்குதுன்னு சொல்லுவ. இங்க மட்டும் எனர்ஜியோட இருக்க? அதெல்லாம் அப்படிதான். உனக்கு சொன்னா புரியாது. உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு. உனக்கு வயசாயிருச்சுல. டக்குனே போன் வெயிட்லாம் போயிடும்.
ஏன் பயப்படுறியா? நாளைக்கு நம்மளுக்கு பாங்கி பிறக்காதுன்னு." அப்படின்ருவாங்க. நம்ம டேங்லாம் செம்ம கோவத்துல இருப்பாங்க. "இன்னொரு தடவ என் குழந்தைய பாங்கின்டின்னா உன்ன வெட்டிருவேன்டா." "ஏய் வெட்டுனேன்னா எதுவுமே பிறக்காதுடா." "ஜங்குக் வாய மூடிட்டு தூங்கு. உன் கூட இருந்தாலே டென்ஷன் ஆகுது." அப்படின்ட்டு நம்ம டேங் பாட்டுக்கு பால்கனிக்கு போயிருவாங்க. போயிட்டு அவங்க லேப்டாப் தான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டேங்கே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில அவங்களுமே தூங்கியிருப்பாங்கடா. நம்ம டேங்குமே உள்ள வந்துட்டு லேப்டாப்லாம் ஓரத்துல வச்சுட்டு ஜங்குக் பக்கத்துல தான் வந்து படுத்திருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஜங்குக்கே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலா அவருமே ஜங்குக் கிட்ட வந்து ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பாங்கடா. ஸோ நம்ம ஜங்குக் இத ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, டேங் வந்து அவங்க எம்ப்ரஸ வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ அந்த நைட் ரொம்ப சாஃப்ட்டா போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம டேங் தான் ஜங்குக்க போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருப்பாங்க. எந்திரிக்க சொல்லி. "டேய் மணி 6 தான்டா ஆகுது." "அதெல்லாம் தெரியாது. 7 மணிக்கு ஹெலிகாப்டருக்கு ஏறுனா தான் அங்க இறங்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அப்ப அங்கருந்து ட்ரெக்கிங் இறங்குனா தான் கரெக்ட்டா இருக்கும்." "டேய் ஹனிமூன் வந்திருக்கோம்டா. ட்ரெக்கிங் இல்லடா. அதெல்லாம் பண்ணலாம். நீ கிளம்புறியா என்ன? நீ வேற 10 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு, நான் 5 நாள் தான் பெர்மிஷன் கேட்டுருக்கேன். ஆல்ரெடி 1 நாள் வேஸ்ட்டா போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. என்னால வேஸ்ட் பண்ண முடியாது." "ஏய் ஹனிமூனுக்குலாம் 1 நாளே போதும்டா." "ஜங்குக் நீ என்ன நெனச்சு பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. வாய மூடிட்டு வா." "டேய் டேய் 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 சரி, 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 சரி. இப்ப என்ன? கிளம்பணும் அவ்வளோதான. இரு வரேன்." அப்படின்டுவாங்க. ஸ்ட்ராங்கா ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு தான் அவங்க வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பலாம் இல்ல. சும்மா அவங்களுக்கு தேவையான அந்த ஃபோனு, அப்புறம் நம்ம தான் ஃபோன் இல்லாம இருக்க முடியாதே! அதுக்கு தக்கன பவர் சாங்கரு சாரி பவர் பேங்க்கு, சார்ஜர், லிப் பாம், கொஞ்சமா மேக்கப் கிட்ஸ் இந்த மாரி தான் வச்சிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்திருப்பாங்கடா. போலாமா? போலாம். சாப்பிட்டு போலாம். நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஹோட்டல்ல பிளான் பண்ணியிருப்பா அப்படிதான? அதெல்லாம் இல்ல. இந்த ரெஸ்டாரண்ட்லயே அ லேம்ப் போக் அது நல்லாருக்கும்னு சொன்னாங்க. ஏதோ லேம்பையும், போக்கையும் மிக்ஸ் பண்ணி அ ஏதோ ஒரு சாப்பாடாம். அது ட்ரை பண்ணலாம். ஒயின்ல குக் பண்ணுவாங்களாம். நேத்து நான் சொன்னனால இன்னைக்கு ஒயின் ட்ரெஸ் பண்ணலான்னு இருக்கியா என்ன? அப்பல்லாம் இல்ல. சாப்பாடு பார்க்க டெம்ப்டிங்கா இருந்துச்சு அதான். சாப்பிட்டு நேரா கிளம்புறது தான் அப்டின்னுவாங்க. நம்ம ஜங்குக்கு, "ஐயோ! இவன நான் ஹனிமூன் கூட்டிட்டு வந்தேனா, இல்ல தின்றத கூட்டிட்டு வந்தேனான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க." ஸோ ஃபைனலா வந்து அங்க தான்டா போயிருப்பாங்க. போய் சாப்பாடு தான் செம்ம டேஸ்ட்டா இருக்கும் போல. நம்ம டேங்லாம் வெளுத்து வாங்குவாங்க. ஜங்குக்லாம் வச்ச கண்ணு வாங்காம டேங்கே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஜிம்மின்னு சொன்ன ஞாபகத்துல வரும். ஆ அவன வந்து நீங்க எங்க வேணா கூட்டிட்டு போங்க. அவன் இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டான். ஆனா ஒரு பெஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனா உண்மையான டேங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அத வந்து இப்ப தான் ஃபீல் பண்றாங்க. அவன் சொன்னது அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ட்டு. ஸோ டேங்கும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஜங்குக்க பார்ப்பாங்க. "நீ சாப்பிடலையா ஜங்குக்?" "ம். லேட்டு தான்டா நான் சாப்பிடணும்." "அ கண்ணு வைக்காத. அதான் இருந்துச்சுல்ல. உனக்கு வேணா நீ தான் சாப்பிடணும். அ என்ன வேடிக்கை பார்த்தா, நான் என்ன உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேனா? இப்ப நான் உன்ன எதுவுமே சொல்லலையே." "ம். சீக்கிரம் வா. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. போலாம் வா, வா, வா." அப்படின்ட்டு ஜங்குக்க புடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்கடா. ஸோ நேரா வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு தான் போவாங்க. அது எந்த மாரி அப்டின்னா உங்களுக்கே தெரியும். ஹையா ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கருந்து வந்து அந்த டிரைவ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் ஸ்கைல வந்து ஸ்கை டிரைவிங் ஐ திங்க் எனக்கு அது பேர் தெர்ல. ஆனா அந்த மாரி தான்டா இருக்கும். அப்புறம் வந்து ஃபைனலா பேராசூட்ட போட்டு இறங்குற மாரி தான் இருக்கும். அந்த இறங்குற இடமும் பார்த்தோம் அப்டின்னா, அவங்க கரெக்ட்டா ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழ போற மாரி தான் இருக்கும். அது நம்ம கதைக்கு அப்டி. கரெக்ட்டா அந்த மலையில ஒரு ஃப்ளாட்டான இடத்துல தான் லேண்ட் ஆகுற மாரி இருக்கும். அங்கருந்து ட்ரெக்கிங் மாரி கீழ வர மாரி இருக்கும்டா. ஸோ நம்ம டேங் வந்து அத பிளான் பண்ணி பர்ட்டிகுலரா அந்த ஹெலிகாப்டர தான் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சிஸ்டம. ஸோ நேரா அங்க தான் போயிருப்பாங்க. ஆ ஜினோ ஜங்குக், ஜினோ டயாங். நேத்து நைட்டு புக் பண்ணேன். 2 டிக்கெட். வெல்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட்டு அங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அங்க சொல்லுவாங்க. அத கேட்டுக்கோங்க. அண்ட் லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பா போட்டுக்கணும் சார். உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ஏர் பேக் குடுப்பாங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில பேராசூட் எல்லாமே சேர்ந்தே வந்துரும். அதுக்கப்புறம் எங்கனக்குள்ள வந்து அவங்க பேராசூட்ட ஓப்பன் பண்ண சொல்றாங்களோ, நீங்க அங்க ஓப்பன் பண்ணா போதும். அதுவரைக்கும் உங்களுக்கு ஏர் பேக் வந்து ஃபுல்லா தான் இருக்கும்.
அண்டு எல்லாமே அவங்க அங்கனக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருவாங்க. நீங்க ஹனிமூன் பேக்குன்னு சொன்னனால, அந்த ஹெலிகாப்டர்ல 2 பேர் நீங்க மட்டும் தான் ட்ராவல் பண்ண போறீங்க. ஸோ டோன்ட் வொரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே டேங்க தான்டா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டேங் பாட்டுக்கு சின்ன குழந்த மாரி அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலா ஹெலிகாப்டர் மேல போகும். அங்க போய் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம டேங்க்லாம் ரொம்ப நர்வஸா இருக்கும். நம்ம ஜங்குக்கு தான் டேங்கோட கைய சாஃப்ட்டா பிடிச்சுக்குருவாங்க. என்ன அவ்ளோ பிளான் போட்டா திடீர்னு என்ன பயம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கனக்குள்ள இருந்து இறங்கி போறதுக்கே சாயந்தரம் 5 மணி ஆயிரும். அதான் நெறையா பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். உனக்கு வேணுனா சொல்லு. எக்ஸ்ட்ரா இன்னும் 2 நாள் நம்ம போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சுகா அண்ணன் வேற சொன்னாங்க. ஏதோ இம்பார்ட்டன்டான கேஸ்ன்னு. சடனா பிளான் பண்ணா இப்படிதான் நடக்கும். ஹே! டேங். ஐயோ! என்னோட மைண்ட் என்னால டைவர்ட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அமைதியா இரு. அப்படின்றாங்க. கரெக்ட்டா அங்கருந்து ஆஃபீஸரும் இப்ப ஜம்ப் பண்றதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஜங்குக்கு தான் அந்த ஹெலிகாப்டர் ஜம்ப்லாம் பண்ணல. வெளிய போய் தான் வந்து அந்த கம்பிய சப்போர்ட் பண்ணி தான் நிப்பாரு. நின்னுட்டு டேங்கோட கைய தான் கேட்பாங்க. டேங்கும் நர்வஸா தான் குடுப்பாங்க. இங்க இரு. கைய மட்டும் புடிச்சுக்கோ. விட்றாத. புரியுதா? புடிச்சா நான் எப்படி என்ஜாய் பண்ணுவேன்? சரிடா. வா! அப்படின்ட்டு டேங்கோட கைய தான் புடிச்சுக்குருவாங்க. டேங்கும் ஜங்குக்கோட கைய புடிச்சுட்டு 2 பேரும் ஒரே இதா தான்டா குடிப்போங்க. அங்கனக்குள்ள நெறைய பேர் இருப்பாங்க தான். பட் இவங்க 2 பேரும் அவங்க கைய புடிச்சுட்டு அங்கனக்குள்ள செம்ம ஹேப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரைவ்ல இருக்கிறது, அப்படியே அங்கனக்குள்ள வந்து எல்லார் கூடயும் ஜாயின் ஆகுறது. ஸோ இந்த மாரி அந்த மூமெண்ட் செம்மையா போய்க்கிட்டு இருக்கும். நம்ம ஜங்குக்லாம் டேங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்றது, இந்த மாரி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பான். அதாவது ரொம்ப டேங்க செக் பண்றது, அவன் லைட்டா கைய விடுற மாரி ஃபீல் ஆனா கூட டக்குன்னு கைய புடிச்சுக்கிறது. ம் டேங்க்லாம் செம்ம டென்ஷன் ஆகும். "டேய் விட்றா நான் அந்த குரூப் கூட போறேன். உன் கூட இருந்தா போர் அடிக்குதுன்னு" கத்துவாங்க. பட் ஜங்குக்லாம் விடுற மாரியே தெரியாது. நானும் வரேன்ட்டு ஒண்ணா போறது. இந்த மாரி ரொம்ப ஹேப்பியா போயிருக்கோம். ஃபைனலா வந்து அந்த ஏர் பேக் முடிஞ்சுட்டு பேராசூட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்போ கூட டேங்க் கைய விட மாட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் செம்ம கியூட்டா வந்து லேண்ட் ஆவாங்கடா. ஸோ ஃபைனலா லேண்ட் வந்து அந்த சர்ஃபேஸ்ல தான் வந்திருப்பாங்க. ஸோ அங்கனக்குள்ள வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அந்த கேங்கே வந்து ஒரு ரவுண்ட் மாரி போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கவங்களே சாப்பாடுலாம் குடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பலாம் இல்ல ரேமன் தான் குடுப்பாங்க. ஸோ அந்த ரேமன தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜங்குக் அவங்கள பத்தி கேள்விப்பட்டேன். பெரிய போலீஸ் ஆஃபீசர்ன்னு சொன்னாங்க. ஆனா கல்யாணத்த பத்தி நாங்க அவ்வளவா எதுவுமே கேள்விப்படலையே! ஓ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா நாங்க போலீஸ்ன்றனால என்னால என் ஒய்ஃப்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அத அவ்வளவா நாங்க சொல்லல. ஓ! எனிவே உங்க 2 பேரையும் பார்த்தா பொறாமையா இருக்கு. யூ ஆர் எ பெஸ்ட் கப்பிள். நான் வெளிய பார்த்து மட்டும் சொல்லல. நீங்க 2 பேரும் மேல பண்ணத பார்த்து தான் சொல்றேன். எலியும் பூனை கூட இவ்ளோ சண்டை போடாது. அப்டின்றாங்க. நம்ம டேங்க் ஒரு மாரி ஷை ஆயிரும். நம்ம ஜங்குக் தான் டேங்க பார்த்துட்டு சிரிப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து ட்ரெக்கிங் சீசன் தான் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கான கோட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம டேங்க்னால ஷூ போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்லாம் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க டேங்கு. "நீ கால தொடாதடா, இப்படி பண்ணாதடா" அப்படின்ட்டு. பட் நம்ம ஜங்குக்லாம் கேட்குற மாரியே கிடையாது. டேங் கீழ இறங்கும்போது பனிச்சரிவு அதிகமா தான் இருக்கும். அவங்க சொல்றத இன்ஸ்ட்ரக்ஷன கேட்டு பார்த்து இறங்கணும் புரியுதா? ஐ நோ எனக்கு தெரியும். நான் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாது அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு. நீ ஒழுங்கா போ புரியுதா? ஏய் எங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த மாரி ட்ரெய்னிங்லாம் நாங்க டெய்லியும் பண்றது தான்டா. அதெல்லாம் எனக்கு பழக்கம். அப்படியா? அப்ப எவ்வளோ தூரத்தில இறங்குறீங்க? நான் பார்க்குறேன். என்ன சேலஞ்சா? ஆமா. நீ மட்டும் இந்த அண்ணா சொல்லும்மா. சொல்லுப்பா. இந்த மலைய இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் குறைஞ்சது? அ வேர்ல்ட் ரெக்கார்டே 5 மணி நேரம் தான். ஐ திங்க் இது அவ்வளோ பெரிய மலையும் கிடையாது. ஸோ 5 மணி நேரம் தான் நெனைக்கிறேன். ஓகேண்ணா தேங்க்ஸ். சரி 5 மணி நேரம் வேர்ல்ட் ரெக்கார்ட். போனா போதுன்னு ஒரு 1 மணி நேரத்த கூட சேர்த்து 6 மணி நேரமா தரேன். இந்த 6 மணி நேரத்தில நீ கீழ இறங்கிட்டேன்னா, ஆ நீ சொன்னத நான் கேட்குறேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? ம். அது வந்து நோ நோ டச்சிங் அந்த மாரி எது சொன்னாலும். சரி டீல். ஆ அவ்வளோ சீக்கிரம் டீல் சொல்லிட்டா? என்னன்னு சொல்லிக்கிருவோம். நீ ஜெயிச்சுட்டேன்னா, அ அது வந்து நீ தோத்துட்டேன்னா, இந்த 5 டேஸ் நான் என்னென்ன கேட்குறேனோ அதெல்லாம் மூஞ்சி சுளிக்காம, அதெல்லாம் நீயே பண்ணுவியே!
வேற என்ன கேட்கலாம்? ஆ என்ன மந்த்லி மந்த்லி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். நான் ஜெயிச்சிட்டேன்னா. அதுவே நீ ஜெயிச்சிட்டேன்னா, அதேதான். அம் அது வந்து என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணணும். ஆ நான் ஜெயிச்சிட்டேன்னா, என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணணும். அதுவும் ஃபோர்ஹெட்லயோ, செக்லயோ இல்ல. லிப்ஸ்ல. பண்ணுவியா? வேணா செக் அப்புறம். அதெல்லாம் பண்ணுவேன். பயப்பட மாட்டியா? ம்ஹ்ம். மாட்டேன். ஆ பாஸு. சொல்லு ஜங்குக்கு. என் பொண்டாட்டிய மட்டும் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. நான் சின்னதா ஒரு வேலை இருக்கு. அது சரி. நடத்துங்க, நடத்துங்க. அப்படின்ட்டு வாங்க. ஜங்குக்கு வந்து ஸ்மித் பண்ணிட்டு டைம் தான்டா செட் பண்ணுவாங்க. அங்க இருக்க எல்லாருமே இத வந்து கவனிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜங்குக்க சியர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டேங் வந்து ஒரு மாரி நர்வஸா தான் இருப்பாங்க. தெரியாம பண்ணிட்டோமோ அப்டின்ட்டு. ஸோ ஃபைனலா பார்த்தா டைம் ஸ்டார்ட் ஆனோனே அங்க எல்லாருமே சியர்ஸ்ன்னு கத்தமே நம்ம ஜங்குக்கும் அங்கருந்து இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்கடா. நம்ம டேங்குக்கு அவங்க கேங்குமே வந்து மெதுவா தான் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. கீழ ட்ரெக்கிங் மாரி. ஸோ நம்ம டேங் வந்து ஜங்குக்கு வந்து எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கவாச்சும் உட்காருவான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஸோ கீழ போய் பார்த்தோம் அப்புட்னா நம்ம ஜங்குக் அந்த எட்ஜ்ல தான் நிப்பாரு. ஸோ டைமோட வாட்சும் ஸ்டாப் ஆயிருக்கும். அது ஸ்டாப் ஆனது கரெக்ட்டா அந்த 5 தாண்ட வேர்ல்ட் ரெக்கார்ட் டைம் தான். அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா ஜங்குக்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மேபி நீ பாதியிலேயே ஆஃப் பண்ணியிருக்கலாம். அப்படியா? சரி. உன்னோட வாட்ச பாரு. அப்படின்டுவாங்க. ஸோ அப்பதான் வந்து நம்ம டேங் வந்து அவரோட வாட்ச பார்ப்பாரு. இது கரெக்ட்டா 4 ஹார்ஸ் 58 செகண்ட்ல ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ அப்பதான் அவரு யோசிச்சு பார்ப்பாரு. ஏன்னா அந்த வாட்ச் வந்து அ நம்ம ஜிமின் வந்து கிஃப்ட் பண்ணதா மேரேஜ் அப்ப. ஸோ வந்து ஜங்குக் வந்து அதுலேருந்து அந்த வாட்ச் தான் யூஸ் பண்ணுவாரு. இப்ப வெளிய வரனால தான் நம்ம டேயாங் அந்த வாட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில இப்படி ஒரு செட்டிங் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்டாப் பண்ணும்போது தான் ஜங்குக்கே பார்ப்பாங்க. ஒரு மாரி நர்வஸா இருக்கும். ஸோ அங்க கீழ கடை வச்சிருக்கவங்களும் அப்படியே ஜங்குக் கிட்ட தான் வருவாங்க. "அப்பா என்ன வேகமா நடந்து வந்த! இப்படிலாம் வேகமா வந்து யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. இப்படிலாம் வந்தா நீலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட ஈஸியா அடிச்சிருப்ப." "தேங்க்ஸ் அங்கிள். ஆனா என்ன என் பொண்டாட்டி தான் நம்ப மாட்றா." "அட கல்யாணம் ஆயிடுச்சா? நாடி நீ ஓடி வந்த வேகத்த பார்த்தா இன்னும் சிங்கிளா இருப்பேன்னு நெனச்சேன்." "சரி, சரி எல்லாரும் வாங்க. இங்க தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போங்க. நடந்து வந்ததுலயே இந்நேரம் உங்களுக்கு எனர்ஜி போயிருக்கும்." அப்படின்ட்டு எல்லாரையும் உள்ள தான்டா கூப்பிடுவாங்க. ஸோ அது வந்து பேம்பூ ஸ்டிக்கோட ரெஸ்டாரண்ட் மாரி தான் இருக்கும். ஸோ அங்க வந்து அ சாப்பாடு வந்து மோஸ்ட்லி பார்த்தோம் அப்டின்னா, போர்க்கு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஐட்டம்ஸ் நெறையா எடுத்திருப்பாங்க. ஃபிஷ், ஆஸ்ட்ரிச்சு, அதுக்கப்புறம் அந்த லாப்ஸ்டர்லயே ஒண்ணு லாப்ஸ்டர் அதாவது இறால்லயே பெருசா இருக்கும்ல, அந்த மாரி ஃபுட் ஐட்டம் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து டேங்க தான் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாரா, நம்ம டேங் வந்து ஒரு மாரி நர்வஸா கீழயே தான் அது குனிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தான்டா வந்திருப்பாங்க. டைம் 7 தான் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் வெளிய போறது சத்தியமா நம்மளால முடியாதுன்ட்டு ஒரு மாரி சேடா தான் நம்ம டேங் இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அத நோட் பண்ணிட்டு டேங் கிட்ட தான் வருவாங்க. அதான் சொல்லியிருக்கேன். இன்னும் 3 நாள் இருக்குல்ல. 3 நாள் இருக்குதான். ஆனா என்னாச்சு? இன்னும் உன் கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கா என்ன? அப்படிலாம் இல்லையே! அதான் நீ தோத்து போனேன்னா மாசம் மாசம் எங்கேயாச்சும் போலான்னு பிளான் பண்ணேன். ஹேய்! இதுக்கு எதுக்குடா நான் தோத்து போணும்? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. உன்ன எங்கனாலும் நான் கூட்டிட்டு போவேன். புரியுதா? உண்மையாவா? அப்ப அடுத்த மாசமும் இதே மாரி நம்ம வெளிய போலாமா? ஏய்! என்னடா கேள்வி இது? நீ சொல்லி நான் எதுவும் பண்ணாம இருப்பேனா? எங்க போணும்னு மட்டும் சொல்லு. கண்டிப்பா போலாம். சரி, அதெல்லாம் தள்ளு வை. நான் ஜெயிச்சா எனக்கு ஒரு கிஃப்ட் தருவேன்டல. எங்க? நான்லாம் அதுக்கு ஓகே சொல்லவே இல்ல. நான் தான் டீலான்னு கேட்டேன்ல. நீ கேட்ட. நான் டீல்ன்னு சொன்னேனா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏய்! இதெல்லாம் கல்லாட்டடா. என்னால முடியாதுப்பா. அப்படின்ட்டு அங்கேருந்து போக தான் பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக்கு வந்து டேங் கைய பிடிச்சு இழுத்து ஹக் பண்ணிக்கிருவாங்கடா. கரெக்ட்டா அவங்க செஸ்ட்ல வந்து டேங்கோட ஃபேஸ் வந்து இடிக்கிற மாரி இருக்கும் அந்த இடம். அப் ஜங்குக் நீ தரமாட்ட. நானே எடுத்துக்கிறேன். நோ ப்ளீஸ்.
அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்காம அப்படியே டேங்கோட ஃபேஸ் கிட்ட தான் வருவாங்க. டேங்கோட ஃபேஸ் டோட்டலா ரெட்டா இருக்கும். ஸோ அவர் வந்து ஜங்குக்கு வந்து லிப்ஸ்ல தான் கிஸ் பண்ண போறாரு அப்படின்ட்டு ரொம்ப நர்வஸா இருப்பாங்க. பட் ஜங்குக் வந்து டேங்கோட ஃபோர்ஹெட்டு, அப்புறம் நோஸு, சிக்ஸு, அதுக்கப்புறம் ஏர் கிட்ட, அவங்களோட ஐஸு இங்க தான் எல்லா இடத்துலயும் கிஸ் பண்ணுவாங்க. லிப்ஸ்ல மட்டும் கிஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல. உன்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு. ம். ஆனா உன்ன கிஸ் பண்ணாமலும் இருக்க முடில. அதான். நான் ஒன்ஸ் நீ மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வையேன், உன்ன பெட்லேருந்து கீழ இறங்கவே விட மாட்டேன்டா. ஆ பொறுக்கி போடா! அப்படின்ட்டு ஜங்குக்க புடிச்சு தள்ளி விட்டுறாங்கடா. தள்ளி விட்டு ரூம்குள்ள தான் போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க ஃபோன்ல தான் அவங்க தம்பிய தான் நாளைக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ தம்பி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வழக்கம் போல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அங்கனக்குள்ள வந்து ஹாட் பாத் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்க தான் வந்து இப்போ வந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம டேங்கும் ஜங்குக்கும் ஒரே பாத் அந்த ஒரு குழி மாரி இருக்கும்ல, அதில தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல ஜங்குக், எதம்மா? ம். இந்த இயற்கை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அதுவே சுடு தண்ணி வச்சு குடுக்குது. கரண்ட் பில்லே ஆகாதுல்ல? இந்த மாரி உன்னால மட்டும் தான்டா திங்க் பண்ண முடியும். ம். ஆமாம். இந்த மாரி யூனிக்கா டேங்கால மட்டும் தான் திங்க் பண்ண முடியும். உன்ன மாரி சிடுமூஞ்சியாலாம் திங்க் பண்ண முடியாது. அது சரி, இப்ப சிடுமூஞ்சியா? உன்ன புரிஞ்சுக்கிறவே முடிலடா. நீ புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணலன்னு நெனைக்கிறேன். அப்படியா? என்ன பார்த்து சொல்லு. நான் உன்ன புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணலேன்னு. என்னோட நீ சைன் பண்ற ஜங்குக். சரி, ஜின்வா எங்க வரேன்னு சொன்னா? அவன் அது என்னமோ ரெஸ்டாரண்ட் சொன்னான். ஏதோ லே ஆ லேசஃபர். அது சரி. உன்னைய வச்சுக்கிட்டு நான் யோசிக்கலாம் அவசியமே கிடையாது. அங்க மீட் பண்ணலான்னு சொன்னான். சரி ஓகே. அப்ப டக்குன்னு போவோம். ஏன்னா அங்கனக்குள்ள 12:00க்கு ஒரு ட்ரிங்க்ஸ் மேக் பண்ணுவாங்களாம். 1 மணி நேரம் தான் அது இருக்குமாம். அத வாங்கி குடிச்சா சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அங்க சீக்கிரம் போவோமா? யார்றா நீயு? எதுவும் சொன்னியா ஜங்குக்? இல்ல, இல்ல. அப்படின்வாங்க. ஸோ ஃபைனலா அந்த பார்ட்டுமே முடிஞ்சிருக்கும். ட்ரெஸ் இல்லாமலாம் இல்ல. ட்ரெஸ்ஸோட தான் அந்த இதுக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு தான் நம்ம டேங்க பத்தி தெரியுமே. நம்ம டேங் வந்து பியூர் இன்னசென்ட்டு. ஸோ குளிச்சுட்டு கரெக்ட்டா வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு நேரா அங்க தான்டா போவாங்க. ஜின்வா தான் ஆல்ரெடி எல்லாமே ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வாவ்! ஜின்வா இந்த ட்ரிங்க்க நீயும் ஆர்டர் பண்ணிட்டியா? ஆமா பிரதர் இன் லா. அண்ணன் தான் சொன்னான். அந்த ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு குடிக்க ஆசையா இருக்குன்னு. நீங்க வர வர டைம் ஆகிக்கிட்டே இருந்துச்சா, ட்ரிங்க்ஸ் வேற தீர்ற நிலமையில இருந்துச்சு. பட் எனிவே ஃபைனலா 2 இருந்துச்சு. உங்களுக்கு 1 எனக்கு 1. அப்ப எனக்கு எங்க? ம். யார் பேசுனா பிரதர் இன் லா? நீங்கள் நாங்கன்னு மட்டும் தானே இருக்கோம். வேற யாரும் இங்க இருக்கோமா என்ன? அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் இல்லாத மாரி பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம டேங்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க பிளேஸ்ல உட்காந்துருப்பாங்கடா. ஸோ 2 பிளேட்டு தான் இருக்கும். நம்ம ஜின்வான் வந்து 1 பிளேட் எடுத்துக்கிறாரு. டேங் 1 பிளேட் எடுத்திருப்பாங்க. டேய்! என் பிளேட் எங்கடா? பிரதர் இன் லா அதான் உங்களுக்கு பிளேட் இருக்குல்ல. வேற என்ன பிளேட் வேணும்? ஜின்வா உங்க அண்ணன டீஸ் பண்ணாத. உனக்கு உங்க அண்ணனுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல? சும்மா இரு. ஜங்குக் பிளேட்டுக்கு எனக்கு என்னதான் இருக்கு இந்தாங்க அப்படின்னு அவங்க பிளேட்டுக்கு மேலே இருந்து ஒரு பிளேட்டு தானே எடுத்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக 2 பிளேட்டு மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து கொடுத்தானே நம்மகிட்ட ஜங்குக்கும் ஜின்வாவும் தான் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி ஜின்வா, உன்னோட ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் எப்படி போகுது? ஆம் எல்லாமே நல்லா தான் போகுது பிரதர் நிலா. இதை பாருங்களேன், நீங்கள் வந்து நேற்று போய் எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஃபோட்டோஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து கலர் கலர் பட்டர்ஃப்ளேஸ், அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து ஒரு லைட்டிங் விடுவாங்கடா வானத்தில் அந்த கேண்டில் வச்சு. ஸோ அது, அதுக்கப்புறம் அவங்க பஞ்சிங் ஜம்பிங் பண்ணது, அப்புறம் லேக் சைடு வந்து நிறையா பேர் சின்ன குழந்தைங்க விளையாடுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் அவ்வளோ ரசித்து எடுத்திருப்பாரு. ஸோ இந்த டேங்க் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜின்மான் சூப்பராக இருக்குது தெரியுமா? உனக்கு இவ்வளோ ஸ்கில் இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. அட நீங்கள் தானே பிரதரிங்களா? எங்கள் அண்ணன் ஃபோட்டோ எடுத்து பார்த்ததுலையே செம்மையாக எடுப்பான். எடிட்டர் வேற. அப்பா தான் நீ போலீஸ் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனால அண்ணன் விட்டுட்டான். ஆனால் உண்மையில அண்ணன் செம்மையாக எடுப்பான். அண்ணனை பார்த்தா எனக்கு ஆசையாக வந்துச்சு. ஓ! அது சரி. இந்த ஜீனா ஜங்குக்கு இவ்வளோ பெரிய சைட்ஸ் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. ஏதோ அறியாத வயசுல பண்ணது. இப்பலாம் சுத்தமா தொடுறதில்ல. ஏன்?
உனக்கு பிடிச்சா பண்ணலாமே! நல்லாதானே இருக்கும். பண்ணலாம். எனக்கு பிடிச்சத மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும். இப்பலாம் அந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச மாரி எதுவுமே இல்ல. எப்படி இருக்கும்? பிரதர் இன் லா வந்ததுக்கப்புறம் அண்ணனுக்கு சொந்த தம்பியே பிடிக்க மாட்டுது. அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக் செம்ம டென்ஷன் ஆயிடும். அப்படியே அவன தான் மொறச்சிட்டு பார்ப்பாங்க ஜின்வாவ. நம்ம டேங்க்லாம் செம்ம ஷையா இருக்கும். "உனக்கு ஒண்ணு தெரியுமா?" "என்னது?" "உன்ன நாங்க குப்பை தொட்டிலருந்து தான் எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் எப்படி எனக்கு உன்ன பிடிக்கும்?" "ம். அண்ணா, நீ இருக்கும்போது என்ன எதுக்காக அப்பாவும், அம்மாவும் குப்பை தொட்டிலருந்து எடுக்கணும்? அப்ப யோசிச்சு பாரு. நீ எதுக்குமே லாயக்கு இல்லேன்னுதானே அர்த்தம்." ஐயோ! ஜின்வா போதும் அப்டின்டுவாங்க. பட் ஜங்குக் செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. பக்கத்துல இருந்து ஒரு கத்தி, ஃபோர்க்கு தான்டா கயித்துல டைட்டா பிடிப்பாங்க. நேரா ஜின்வாவ தான் குத்தலான்னு போவாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு பின்னாடி இருக்க சேர்ல குத்திருக்கும். நம்ம ஜின்வாலாம் செம்ம பயத்துல உட்காந்துருப்பாங்க. "டேய் டேய் அண்ணன், என்ன கொன்னுட்டு சொத்த ஃபுல்லா நீயாலே எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? அவன ஏதாச்சும் பிளான் பண்ண பேயா வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்டா." அப்டின்டுவாங்க. இத கேட்கும்போது டேங்க் ஒரு மாரி ஷேக் ஆகிக்கிட்டு ஒரு மாரி பதட்டமா ஆயிரும். ஸோ ஜங்குக்கும் இத ஃபீல் பண்ணிட்டு நேரா டேங்க் கிட்ட தான்டா போய் உட்காந்துக்குருவாங்க. நீ பேயா வந்தன்னு வச்சுக்கோ, நானும் திருப்பி பேயா வந்து உன்ன டார்ச்சர் பண்ணுவேன். ஏய் அங்கேயாச்சும் என்ன நிம்மதியா இருக்க விட்றா. வாய்ப்பில்ல. அப்டின்னுவாங்க. நம்ம டேங்கும் இவைங்கள வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மூமெண்ட் செம்ம கியூட்டா போயிருக்கும். ஸோ அப்படியே ஜின்வா கூட கொஞ்சம் ஊர் சுத்துறது, இந்த மாரி சுத்தி பார்க்குறதுன்னு நெறையா இடத்துக்கு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேரண்ட்ஸ் கூட குழந்த இருந்தா அந்த ஹனிமூன் எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருந்திருக்கும். நம்ம ஜின்வான் வேற அப்பப்ப ஜங்குக்க கடுப்பேத்துறது, டேங் கூட ரொம்ப கிளின்ச்சா நடந்துக்கிறது. நம்ம டேங்கும் "டேய் போதும்டா என்னால முடியல" அந்த மாரி ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த டேவும் போயிருக்கும்டா. நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜின்வான் தான் நம்ம டேங்காவையும், ஜங்குக்கையும் கூப்ட்டுருப்பாங்க. அவங்க கேமராக்கு ஏதோ ஃபேஸ் வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த முன்னாடி ஒண்ணு போடுவோம்லடா, அது இந்த ஊர்ல இருக்கிறது ரொம்ப கிளியரன்ஸா இருக்கும். நம்ம ஊர்ல வாங்குனா காசு கூட. டைரக்ட்டா இங்க வந்து வாங்குனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்ட்டுருப்பாங்க. ஸோ நம்ம டேங்கும் அதுக்காக தானே ஜங்குக் கூட அங்க வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக் செம்ம டென்ஷனா இருக்கும். ஏன்னா நெறையா பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து வெளிய தான் அப்படி இருக்கும். பட் மத்தபடி ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கும் அவங்களுக்குமே. ஸோ ஃபைனலா வந்து அந்த செலக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "இந்த லென்ஸ எப்படி செக் பண்ணுவ ஜின்வான்? உனக்கு எப்படி தெரியும்?" "அதெல்லாம் ரொம்ப ஈஸி பிரதர் இன் லா. இத மாட்டி செக் பண்ண வேண்டியது தான்." "உன்ட்ட போய் கேட்டேன் பாரு." "சரிட்டயா, நீ அவன்ட்ட பார்த்துக்கிட்டு இரு. நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்." என்னாண்ணா அன் அன் பிரதர் இன் லாவ கூட்டிட்டு போலயா என்ன?" "டேய் வாய மூட்டு இருக்கியா? நான் கேமராவும் வாங்கி தர மாட்டேன், ஒண்ணும் வாங்கி தர மாட்டேன்." "ஓ! சாரி. எதுவுமே பேச மாட்டேன். நீ போய் பத்திரமா போயிட்டு வாண்ணா." பிரதர் இன் லா நீங்க இத பாருங்களேன். இந்த லென்ஸ் எப்படி இருக்கு?" அத விட இது நல்லாருக்கு." "சார் இந்த லென்ஸ் புதுசா வந்த மாடல் 4K மாடல். நீங்க இது எவ்வளோ வேணாலும் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு லென்ஸ வச்சே நீங்க தூரத்தில இருக்க ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம், பக்கத்தில இருக்க ஃபோட்டோஸும் கிளியர்ஸா எடுத்துக்கலாம். மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் எல்லா ஆஃபரும் உங்களுக்கு ஒண்ணாவே வந்துரும். ஆல் இன் ஒன்னே சொல்லலாம்." "வாவ்! இதோட ரேட் எவ்வளோ?" ஆம் $20 சார்." $20 சீரியஸ்லி? சத்தியமா எனக்கு வேணாம். "சின்வா உனக்கு பிடிச்சிருந்தா எடு. இதில வேணான்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு?" அண்ணனோட பட்ஜெட்டே $10 தான். அத தாண்டி செலவு பண்ணா என்ன கொன்றுவான்." "உங்க அண்ணனோட பட்ஜெட் $10. இந்த பிரதர் இன் லாவோட பட்ஜெட் $10. ஸோ பயப்படாத." வேணாம் பிரதர் இன் லா. உன்கிட்ட வாங்கணும்னு தெரிஞ்சா அவ்வளோதான்." சொல்லாத. உன் பிரதர் இன் லா வாங்கி குடுக்குறேன்னு சொன்னா ஏத்துக்கிற மாட்டியா என்ன?" நீங்களா வாங்கி குடுக்கும்போது எப்படி வேணாண்ட முடியும்? அதே மாரி என்னோட ஸ்வீட் பிரதர் இன் லா வேற நீங்க. இத பேக் பண்ணிருங்க." ஓகே சார். அண்ட் இதோட ஒரு மினிமைஸ் செட்டும் ஃப்ரீயா வரும்." "அப்படியா?" ஆமா சார்." "அப்படின்னா என்னது ஜின்வா?" "அது கேமரா ஸ்டாண்டு தான் பிரதர் இன் லா. அதோட பேக் அப்புறம் எல்லாமே வரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதுக்காக அண்ணன் பார்ட் டைம் ஜாப்க்கெல்லாம் போனான். எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டான். ஆனா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாம விட்டுட்டான்." உங்க அண்ணனுக்கு ஃபோட்டோகிராஃபினா அவ்ளோ பிடிக்கும்னு எனக்கு இப்ப தான் தெரியும். அவனுக்கு நெறையா விஷயம் பிடிக்கும். ஆனா அத வெளிய சொல்ல மாட்டான். அதான் பிரச்சனையே." "அது என்னமோ உண்மதான்." அப்படின்ட்டு பேசிக்கிட்டே தான்டா பில் போட்டிருப்பாங்க. பில் போட்டு பார்க்கிங் இடத்துல தான் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம ஜங்குக்கு இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம்னா, அந்த ஏரியால வந்து ஒரு 4 ரவுடி பசங்க மாரி தான் வந்திருப்பாங்க. ஸோ உடம்பெல்லாம் டாட்டூ குத்திட்டு, ஒரு புல்லட்ல தான் வந்து நிப்பாங்க அங்கனக்குள்ள. நம்ம டேங்க தான்டா ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜின்வாக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். "ஏய்!
எவ்வளோ தைரியம் தான் என் பிரதர் இல்லாவ பார்ப்ப. ஒழுங்கா கண்ண கீழ போடு. நான் தோண்டி எடுத்துருவேன். "சின்வா, அமைதியா இரு. இப்படிலாம் யார்ட்டயும் பேசக்கூடாது. பிரதர்னா நீங்க சும்மா இருங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அவிங்க உங்கள பார்ப்பாங்க. ஆ? ஓ! ஆல்ரெடி கல்யாணம் ஆன பெர்சனா? மச்சான் அப்பதான் நல்லா தான்டா இருக்கும்." அப்படின்டுவாங்க. ஆக்சுவலா அவங்க பாஷையில பேசுவாங்க. நம்மளுக்கு அவங்க பாஷை தெரியாது. யார் பாஷையும் தெரியாது. ஸோ, அதனால நம்ம தமிழ்லயே பேசிக்கிருவோம்டா. நம்மளுக்கு நியூசிலாண்ட்ல எப்படி பேசுவாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ, அங்க அது வந்து பேசும்போது நம்ம டேங்க் வந்து ஒரு மாரி இருக்கும். நம்ம ஜின்வாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். ஸோ, கோவத்துல அந்த பெர்சன தான்டா அடிச்சுருவாங்க. ஸோ, மத்த பெர்சன அடிக்க வருவாங்க. பட் நம்ம ஜின்வாலாம் பார்த்தா, "நான் போலீஸ்காரனோட தம்பிடா, வாரிசு. நான் போய் உங்கட்ட அடி வாங்குவேனா?" அப்படின்ட்டு போட்டு பொளந்துக்கிட்டு இருப்பாங்கடா. பட் ஃபைனலா பார்த்தா அந்த 4 பேரும் செம்ம டென்ஷன் ஆயிருப்பாங்க போல. ஸோ ரவுண்டா ஜின்வாவ ரவுண்டு கட்டியிருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஜின்வாவ அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்கடா. ஐ மீன் ஒரு ஒரு பஞ்ச் மட்டும் வ வ வ வ அத எப்படி சொல்ல செக்ஸ்லயே வச்சிருப்பாங்க. ஸோ பிளட் வந்து வாயிலேருந்து வந்துகிட்டு இருக்கும். நம்ம டேங்க்லாம் ஒரு மாரி கஷ்டமாயிரும். டேங்க் வந்து நேரா அந்த நம்ம ஜின்வாட்ட தான் போலான்னு பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ள இன்னொரு பெர்சன் வந்து டேங்கோட ஹேண்ட புடிச்சு ஸ்டாப் பண்ணிருவாங்க. "டேய் மச்சான், நீங்க அவன அடிங்கடா. நான் இவன பார்த்துக்கிறேன்." "டேய் எங்களுக்கும் கொஞ்சம் வைடா உசுரோட. புரியுதா? போன தடவ மாரி சாகடிச்சிராத." அப்படின்டுவாங்க. நம்ம டேங்க் ஒரு மாரி அருவருப்பா இருக்கும். அவங்க டச் பண்றது பார்க்குறதுக்கே. அங்க வேற ஜின்வா கஷ்டப்பட்டு அவங்கள கூட அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து ஜங்குக் வந்து டேங்க் புடிச்சிருக்க பெர்சன தான்டா ஒரே ஒரு அடி தான். அவன் பாட்டுக்கு கீழ போய் விழுந்துருவான். டேங்க் ஒரு மாரி ஜங்குக்க தான் போய் ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ நம்ம ஜின்வாவ அடிச்சுக்கிட்டு இருந்த பெர்சன ஸ்டாப் பண்ணிட்டு ஜங்குக்க தான் மொறச்சு பார்ப்பாங்க. "இதோ பார்றா ஹீரோ ஹென்ரியா? டேய் மச்சான் நம்மள பத்தி யாருன்னு தெர்ல. ஒரு பஞ்ச் வையி" அப்படின்னுவாங்க. இன்னொரு பெர்சன் வந்து ஜங்குக்க தான் அடிக்க போவாங்க. ஸோ, அதுக்குள்ளே வந்து ஜங்குக் வந்து அந்த பெர்சனோட கைய முறுக்கி உடைச்சிருப்பாங்கடா. ஸோ 2 பெர்சனுக்கும் ஒரு மாரி நர்வஸா தான் இருக்கும். பட் இருந்தாலும் திருப்பி அடிக்க போம்போது ஜங்குக் அவங்க 2 பேரையும் சரியா பொளந்து எடுத்திருப்பாங்க. நம்ம டேங் நேரா ஜின்வா கிட்ட தான் போய் ஜின்வாவ தான் ஹக் பண்ணிக்கிருவாங்க ஒரு கேரிங்கா. நம்ம ஜங்குக் அடிச்சுட்டு போலீஸுக்கு தான்டா ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்தோனே ஜங்குக் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. "இதுதான் அவங்களோட டியூட்டி பார்க்குற லட்சணமா? இவ்வளோ பெரிய ஊர்ல ஒரு டூரிஸ்ட்க்கு ஒரு சரியான பாதுகாப்பு கூட தர தெரியாதா? ஐம் சாரி சார். இவங்க 4 பேரும் ஒரு பெரிய ரவுடின்றனால எங்களுக்கெல்லாம் அடங்கவே மாட்டாங்க. அது வந்து எனக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சுத்தமா பிடிக்காது. அடுத்த தடவ இவங்கள நான் வெளிய பார்க்கக்கூடாது. புரியுதா? இதான் உங்க டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லிக் குடுத்ததா? ஐம் சாரி ஃபார் தட் சார்." அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கும் அங்க வந்து டென்ஷனா போயிருப்பாங்கடா. நம்ம ஜின்வாவ தான் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜின்வாவோட ரூமுக்கு தான். ஸோ ஜின்வா வந்து நர்ஸ் தான் டாக்டர் தான் வந்து செக் பண்ணிட்டு அந்த பேண்டேஜ்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. "நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. உன்னோட தம்பி. இந்த காயத்துக்கெல்லாம் நான் வாய மூடுன்னு சொன்னேன். எத்தன தடவ சொல்லியிருக்கேன் கோவப்பட்டு யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு. ஜங்குக், நீ அத அவன்ட்ட சொல்றியா? ம். மொத அவன்ட்ட கோவமா பேசாத. அவன் ஆல்ரெடி வலியில இருக்கான். சாப்பிட்டியா நீயு? ம். சாப்பிட்டேண்ணா. இப்பதான் பிரதர் இன் லா அவங்க கையால என்ன கூட்டி விட்டாங்க." "டேய் ஜின்வா, சும்மா இரு. ஆல்ரெடி அடி வாங்கினது பத்தாதா? டேப்லெட் போட்டிருக்கேல்ல, தூங்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு." அப்படின்றாங்க. ஸோ ஜின்வாவும் சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு தூங்க தான்டா போவாங்க. "உனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுல. நாளைக்கு ஊருக்கு கிளம்பு. ஆனா அண்ணா சொல்றத செய்யு. மத்தபடி எல்லாத்தையும் அங்க போய் செக் பண்ணிக்கோ." "ம். சரிண்ணா." அப்படின்ட்டு நம்ம ஜின்வாவும் தூங்கியிருப்பாங்கடா. நம்ம டேங் தான் சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்கு கிட்ட தான் வருவாங்க. "என்ன? உன் தம்பிக்கு அடிபட்டோன்னே சார் இப்படி துடிக்கிறீங்க? ம். தம்பி மேல அவ்வளோ பாசமா? இருக்காதா என்ன? என்னை விட 8 வருஷம் சின்ன பையன் தான். அதனால பிறந்ததுக்கப்புறம் வளர்த்தது எல்லாமே நான் தான். தம்பி மாரி இல்ல, குழந்த மாரி. அதான் அவன் இப்படி அடி வாங்கி நான் பார்த்ததே இல்லையா? அதான் கோவமாயிடுச்சு. தம்பி அடி வாங்கினது மட்டும் தானா? இல்ல டேய் உனக்கு நல்லா தெரியும். எனக்கு நீங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட் தான்." புரியுது, புரியுது. எனக்கு உன் தம்பிய எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் கண் வலிக்கும்போது அவன்ட்ட கொஞ்சமாச்சும் நல்லா பேசலாம்ல? பேசலாம். ஆல்ரெடி எல்லாரும் அவனுக்கு செல்லம் குடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. இதோ நீயும் இப்போ குடுக்க ஆரம்பிச்சிட்ட. இப்ப நானும் குடுத்தேன்னா, அவ்வளோதான். சார கையில பிடிக்க முடியாது. ஒரு ஆளாச்சும் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். சரி, எனக்கு தூக்கம் வருதுப்பா. நான் போய் தூங்க போறேன். நாளைக்கு வேற நெறைய இடத்துக்கு போணும்." "எது? நெறைய இடமா?" ஆமா. நெறைய இடம். அப்புறம் நைட் வேற உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு."
சீரியஸாவாடா? என்ன சர்ப்ரைஸு? மென்டலா நீயு? இன்னும் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேல. திருப்பி என்ன சர்ப்ரைஸ்னா என்ன அர்த்தம்? போய் தூங்கு போ. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஜின்மா கூட தூங்கிக்கிறேன். எது? ஐ மீன் சோபால தூங்கிக்கிறேன். அது வேற உடம்பு முடியாம இருக்காள. திடீர்னு ஏதாச்சும் கேட்டா பார்த்துக்கிறணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதுக்கு நர்ஸ் இருக்காங்க. ஜங்குக். சரி, சரி. நான் போறேன். குட் பை. அதுக்கப்புறம் சரிடா அப்படின்றாங்க. ஸோ நம்ம அன்னைக்கு நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜின்மா வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருப்பாங்க. ஸோ அனுப்பி விட்டுருப்பாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ஜங்குக் டேங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம டேங் தான்டா. ஜங்குக் வந்து ஒரு அழகா வந்து ஒரு லைட் பிங்க்லயும், அதுக்கப்புறம் லைட் ப்ளூலயும் அந்த ஷர்ட் தான் எடுத்து குடுத்துருப்பாங்க. நம்ம டேங்குமே வந்து அதே ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. அந்த ஷர்ட்ல வந்து ஐ ஆம் யுவர்ஸ், யூ ஆர் மைன் அப்படின்னு மாறி மாறி எழுதியிருக்கும். ஒரு ஷர்ட்ல வந்து ஐ ஆம் மைன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க ஷர்ட்ல வந்து யுவர்ஸ் அண்ட் யூ ஆர் அப்படின்னு இருக்கும். யுவர்ஸ், யுவார்ஸ்ன்னு இருக்கும். அதாவது அந்த வேர்ட்ஸ் தான் அங்கனக்குள்ள ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ ஆனா அந்த பக்கத்துல அந்த டீ ஷர்ட் வச்சு பார்த்தோம்னா, ஐ ஆம் யுவர்ஸ், யூ ஆர் மைன் அப்படின்றத டைரக்ட்டா ரீட் பண்ணலாம். ஸோ ஐ ஆம் மைன் அப்படின்ற ஷர்ட்ட வந்து ஜங்குக் போட்டிருப்பாங்க. யுவர்ஸ் அண்ட் யூ ஆர் அப்படின்றத வந்து டேங் போட்டிருப்பாங்க. ஸோ ஜங்குக் இத தான் பார்த்துட்டு டேங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இத தான் நேத்து ஃபுல்லா தேடி ஆர்டர் போட்டியா? அப்புறம் சொன்ன மாரி என்ன கிரின்ஜ் பண்ண சொல்றியா? என்னோட சைடே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதுதான் பார்த்தேனே. அப்படின்ட்டு ஜங்குக் தான் அந்த இடத்துக்கு டேங் தான் ஜங்குக் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்க போய் பார்த்தா ஜங்குக்கே ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும். ஏன்டா நானே இவ்வளோ பிளான் பண்ணல. நீ என்னடா அப்படின்ட்டு. அது வந்து என்னன்னா நம்ம லேக்குக்கு அ எப்படி சொல்ல லேக் தான்டா. லேக்குக்கு கொஞ்சம் டீப்பால கொஞ்சம் மேலோட்டமா அந்த தண்ணிக்கு மேலேயே டேபிள் செட்டிங்ஸ் இருக்கும். டின்னர் டேபிள் செட்டிங்கு. அது நம்ம கால் வந்து அந்த தண்ணீல வந்து பட்டுக்கிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன மீன்லாம் நம்ம கால் கிட்ட வரது. இந்த மாரி கொஞ்சம் சேஃபான பிளேஸ்ல தான் இருக்கும். ஸோ அங்க தான்டா நைட் அவங்கள சுத்தி வந்து நெறைய டெக்கரேஷன்ஸ் இந்த மாரி எல்லோ கலர் லைட்டு, அங்கன பாதி பேர் வந்து டான்ஸ் பண்றது, இந்த மாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த இடம் பார்க்கவே. ஸோ அங்க தான் வந்து நம்ம டேங்க் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏய்! சீரியஸா நீ தான் பண்ணியா? ம். நல்லாருக்கா? ரொம்ப தேடி பண்ணேன். அ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நானும் உனக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு தோணுச்சா, அதான். ஓ! சரி. கேமரா எவ்வளோ ஆச்சு? அப் ம் ம் டெ $10 டாங். அ சின்ன பையன் ஆசைப்பட்டான் அதான். ஆசைப்பட்டானா, இப்பயே நான் அவனுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் குடுத்தோம்னா, பின்னாடி அவன் தான் எதா இருந்தாலும் ஃபேமிலியவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவான். எனக்கு ஜின்வா மேல நம்பிக்கை இருக்கு. ஜின்வா அப்படிலாம் பண்ண மாட்டான். இப்ப என்னோட மூட ரன் பண்ணாம சாப்பிடு ஒழுங்கா. அப்படின்ட்டு நம்ம டேங் தான்டா ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் அதெல்லாம் அப்படியே ரசிச்சு அவ்ளோ சாஃப்ட்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா என்ன நினைச்சாங்க தெரியல, ஜங்குக் அப்படியே டேங் ஃபேஸ் கிட்ட வந்துருவாங்கடா. அவங்களோட தம்ஸ வந்து டேங்கோட லிப்ஸ்ல தான் வப்பாங்க. டேங்லாம் அப்படியே ஷாக் உள்ள போன மாரி இருக்கும். ஸோ சாப்பாடு வந்து அங்கனக்குள்ள ஒட்டியிருக்கும் போலடா. அதுதான் அவங்க தம்ஸ்ல இது பண்ணிட்டு, அப்படியே அவங்களோட இதில வந்து சப் பண்ணுவாங்க. டேங்க் ஒரு மாரி ஷையா இருக்கும். சாப்பிடும்போது ஒழுங்கா கூட சாப்பிட தெரியாதா? அ இ அது நான் ஒழுங்கா தான் சாப்பிடுறேன். எனக்கு பசிக்கல. நான் போய் டான்ஸ் ஆட போறேன். பாய் அப்படின்ட்டு டேங் அங்கருந்து போயிருவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு டேங் கிட்ட தான்டா போவாங்க. ஸோ செம்மையா பாட்டு போய்க்கிட்டு இருக்கும். நம்ம டேங்கும், ஜங்குக்கும் தான் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே பாட்டு மாற மாற அதுக்கு தக்கன அவங்களோட ஸ்டெப்ஸும் மாறும். ஃபைனலா கப்பிள் சாங் மாரி தான் இருக்கும். நம்ம டேங்க தான் ஜங்குக் வந்து ஹக் பண்ணிட்டு, அந்த வெஸ்டர்ன் சைட்லாம் ஆடுவாங்கல்லடா, இடுப்புல கை வச்சுட்டு அந்த கப்பிள்ஸ் ஆடுறது. ஸோ அந்த மாரி சாங் தான். அந்த ரிதமே வந்து சாஃப்ட்டா போய்க்கிட்டு இருக்கும். எல்லாருமே வந்து அவங்கள அறியாமலே டேக்குக்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கடா. ஸ்பாட் லைட்டுமே டேக்குக் மேல தான் விழுந்திருக்கும். ஸோ ஃபைனலா பாட்டு முடியும்போது, நம்ம டேங் வந்து ஃபுல்லா ஜங்குக்க வந்து ஹக் பண்ண மாரி நிப்பாங்க. அப்படியே அவங்க ஃபோர்ஹெட் வந்து ஒண்ணா அட்டாச் ஆயிருக்கும். டேங்கோட 2 கையுமே வந்து ஜங்குக்கோட ஷோல்டர் பின்னாடி பின்னி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜங்குக்கோட கை வந்து டேங்கோட ஹிப்ஸ தான் வந்து சேஃபா பிடிச்சிருக்கும். பாட்டு முடியும்போது தான் 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர பார்ப்பாங்க. தேங்க் யூ டேங். ஆ ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. என் ஒய்ஃப்‌க்கு இவ்ளோ மூளை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்ப. கொஞ்சமாச்சும் உனக்கு ரொமான்டிக்கா பேச தெரியுதா? லூசு. போய் தொல.
அப்படின்றாங்க. போக தானே பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளயும் வந்து ஜங்குக் வந்து திருப்பி கைய பிடிச்சு இழுத்து பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. செம்ம கியூட்டா இருக்கும் அந்த மூமெண்ட்டு. நம்ம டேங்க்லாம் ஷையா இருக்கும். "விட்றா ஜங்குக்" அப்படின்னு தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஜங்குக்லாம் விட்ற மாரி இல்ல. அப்படியே விர்ச்சுவல் ட்ரெயின்ல தான் தூக்கிட்டு போயி ஒரு டென்ட் மாரி இருக்கும். ஸோ அங்க தான் உட்காந்துருப்பாங்க. அங்க இருக்க எல்லாருமே வந்து அந்த கேண்டில் லேம்ப் விடுறது தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம ஜின்வோட லேப்ப பார்க்கும்போதே நம்ம டேங்கோட கண்ண பார்த்தே நம்ம ஜங்குக்கு புரிஞ்சிருக்கும். இவன் இந்த மாரி பிளான் தான் போடுவான் அப்டின்ட்டு. பட் சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் அவருமே எதுவும் வெளிய காட்டிக்கல. ஸோ அந்த இடத்த பார்த்தோனே நம்ம ஜங்குக் டேங்குமே வந்து வேகமா எந்திரிச்சு அந்த லேம்ப தான்டா வாங்குறாங்க. நம்ம ஜங்குக்கும் வராங்க. சார், இந்த லேம்ப நாங்க எல்லாரும் நம்புறோம். ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க என்ன நெனச்சத விடுறீங்களோ, கண்டிப்பா நீங்க நெனச்சது நடக்கும்ன்றத நாங்க மனசார நம்புறோம். யூ கேன் ட்ரை அப்டின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் டேங்குமே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் கண்ண தான்டா க்ளோஸ் பண்றாங்க. நான் என்ன பண்ணேன்லாம் தெரியாது. இந்த மாரி ஒரு இன்னசென்ட் என் லைஃப்ல குடுத்துருக்கீங்க. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும், நான் என்னைக்கும் அவன் கைய விட்டுறக்கூடாது. அது மட்டும் தான் என்னோட ஆசை. கடவுளே! ஜங்குக்கு என் லைஃப்ல குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்ளோ பெரிய வழிய தாண்டி வந்ததுக்கப்புறம் ஜங்குக்கு எனக்கு வருவான்றது நான் நெனச்சு பார்க்காத ஒரு விஷயம். இருந்தாலும் அவன மாரி ஒரு ஆள் எனக்கு குடுத்துருக்கீங்க. என்ன ஆனாலும் திருப்பி என் லைஃப்ல நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தாலுமே, எக்காரணத்த கொண்டும் நான் ஜங்குக்க விட்டுறக்கூடாது. ப்ளீஸ். அப்படின்ட்டு கண்ண மூடி ப்ரேயர் பண்றாங்கடா. ஃபைனலா 2 பேருமே ஒண்ணா அவங்க கண்ண ஓப்பன் பண்றாங்க. சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த லேம்ப தான்டா விடுறாங்க. அது செம்ம ஹைட்ல வந்து பறந்து போது. பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு. நம்ம ஜங்குக்கும் டேங் தான் அந்த வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப அழகா அந்த டயத்த வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா செம்மையா போயிருக்கும் நெக்ஸ்ட் டேவுமே. ஸோ ஃபைனலா ஏர்போர்ட் தான்டா. நம்ம டேங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக்கோட ஷோல்டர்ல தான் சாஞ்சிருப்பாங்க. "என்னடா போர் அடிக்குதா?" அப்பல்லாம் இல்ல. அங்க இருக்கும்போது எப்படி சொல்ல? அ நல்லா இருந்துச்சு. நீ, நான் ம் உனக்கு என்ன சொல்லு? நம்ம வேணா அங்க போனதுக்கப்புறம் தனியா அதெல்லாம் இல்ல. எனக்கு என்னதான் தனியா இருந்தாலுமே, எப்ப பார்த்தாலும் உன்ன வம்பிழுக்கிற ஜின்வா, என்னனாலும் டேக் கேர் பண்ணிக்கிற யூஜின் அம்மா, அப்புறம் உன்ன திட்டுறதுக்குன்னு ஒரு ஆளு, நம்ம ஜேஹோ பாப்பா, இவங்க கூட இருக்கும்போது தான் ஹேப்பியா இருக்கு. நல்லாருக்குன்னு தான் சொன்னேன். அதான் 1 மாசத்துக்கு ஒருக்கா என்னைய வெளிய கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டேல்ல. அப்புறம் என்ன? அடுத்த தடவ வரும்போது ஜின்வாவே நம்ம கூட கூட்டிட்டு வருவோம். ம். ஜின்வா, யூஜின், யூமின், ஜிம்மின், நாம்ஜூன் அப்பா, ஜின்னம்மா, அப்புறம் நம்ம அப்பா, அம்மா. ஏய்! அது என்ன இப்ப மட்டும் நம்ம அப்பா, அம்மா? சரிடா. எல்லாருமே நம்ம தான். போதுமா? ம். அப்புறம் நம்ம வீட்ல வேல பார்க்குறவங்க, என் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, நீனு ஸ்கூலுக்கு வேற போற. அங்க இருக்க குழந்தைங்க, அங்க இருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர் எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம். ஓகேயா? ஆ ஜங்குக். இது கப்பிள்ஸா போறதுன்னு சொன்னேன். கப்பிள்ஸா போறதுக்கு தான் ஜின்மாவ கூட்டிட்டு போவாங்களா? உனக்கு அவன் கூட இருந்தது பிடிச்சிருந்துச்சுல. அப்புறம் என்ன பிடிக்காத மாரி நடிப்ப. சரியான சேடிஸ்ட்டா நீ உன் தம்பி சொன்ன மாரி. அப்படியா? இதுவே நான் சேடிஸா இருந்தா அந்நேரம் வாய் இருந்திருக்காது. என்ன பண்ணியிருப்ப? என்னடா பண்ணியிருப்ப? ம். இந்நேரம் இழுத்து வச்சும் கிஸ் பண்ணியிருப்பேன். ச்சீ போடா! நீ பண்ணாலும் பண்ணுவ. அப்படியா? அப்ப வா பண்றேன் வா. அப்படின்னு டேங்க தான்டா புடிச்சு இழுப்பாங்க. பட் டேங் வந்து தள்ளி விட்டு ரெஸ்ட் ரூம் சைடு ஓடி போயிருவாங்க. டேய்! ரெஸ்ட் ரூம் எதுக்குடா ஓடுற? ஏதாச்சும் பேசினா உன்ன கொன்றுவேன்டா. வாய மூட்டு அங்கேயே இரு. அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களோட ஃபோன தான்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஃபேஸ் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ கால் பண்ணிட்டு அந்த பெர்சன்ட்ட தான் பேசுவாங்க. "என்ன சுகா? என்னாச்சு?" "ஜங்குக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீ எப்போ வர?" "உன் தம்பிட்ட இத பத்தி எதுவும் சொல்லலைல நீயி?" இல்ல, இல்ல. இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு தான் சொன்னேன்." "ம். நான் நாளைக்கு எப்படி இருந்தாலும் டேக் ஆஃப் ஆயிருவோம். சாயந்தரத்தில மீட் பண்ணி இத பத்தி பேசிக்கலாம். புரியுதா?" "ம்." டேங்க்ட்ட ஒரு வார்த்தை இத பத்தி, "அதெல்லாம் வேணாம். எப்படி இருந்தாலும் அவன் பயப்படுவான், இல்ல வேணான்டுவான். அதனால நீங்களும் இத பத்தி அவன்ட்ட சொல்லாதீங்க." "ம். சரி ஜங்குக். நான் அப்ப வைக்கிறேன். ம்." அப்படின்ட்டு ஃபோன கட் பண்ணுவாங்கடா. கரெக்ட்டா அந்த நேரத்தில நம்ம டேங்கும் வந்து ஜங்குக் பக்கத்தில தான் உட்காந்துருப்பாங்க. "யார் ஃபோன்ல?" "ம். யாரு? உங்க அண்ணன் தான்." "என்னவா?"
ம். ஒண்ணும் இல்ல ஆஃபீஸ் ஒர்க் தான். நீ தூங்கலையா? தூங்க தான் போறேன். பின்ன உன்ட்ட போய் கிரிஞ்சு போடுவேன்னு நெனச்சியா? எனிவே குட் நைட். அப்படின்ட்டு டேங் வந்து ஜங்குக்கோட ஷோல்டர்ல தான்டா படுத்து தூங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஒர்க்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா உள்ளயே பெட்டும் அட்டாச்மெண்ட்டோட தான் இருக்கும். பட் டேங் வந்து தனியா இருக்க பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அ ஜங்குக் கூட இப்படி இருக்கும்போது தான் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ, அதனால தான் வந்து நம்ம ஜங்குக் வேற ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொன்னனால தான், நம்ம டேங்குமே வந்து ஜங்குக் கூடயே இங்கேயே உட்காந்து படுத்திருப்பாங்க. ஸோ, ஃபைனலா ஜங்குக்கும் ஆஃபீஸ் ஒர்க்க முடிச்சுட்டு டேங்க தூக்கிட்டு அந்த ரூமுக்கு தான்டா போவாங்க. ஸோ, அங்க போய் தான் படுத்துட்டு அப்படியே டேங் வந்து அவங்க செஸ்ட்ல வந்து படுக்க வச்சுக்கிருவாங்க. குட் நைட் டேங். மேபி சீக்கிரமே உன்னோட கில்ட்டிலேருந்து என்னால வெளிய கொண்டு வர முடியும்னு நெனைக்கிறேன். ஐ ட்ரஸ்ட் யூடா. அப்படின்ட்டு டேங்கோட ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் பண்றாங்க. ஸோ, அந்த ஜர்னி ரொம்ப சாஃப்ட்டா போயிருக்கும்டா. அண்ட் இந்த இடத்துல இந்த பார்ட் முடியுது. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே நம்ம டேக்குக்கோட மூமெண்ட் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு பர்சனலா கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் கவலைப்படாதீங்க. நெறையா பேர் நெல்சன மிஸ் பண்ணீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா நெல்சனும் சீக்கிரம் வந்துருவாரு. அண்ட் நெல்சன சொல்லி வைக்கிறேன்டா. என்னோட செல்லக்குட்டிங்கலாம் பயமுறுத்தக்கூடாதுன்னு. பட் பேயா போயிட்டாரே! வேற என்ன பண்ண? ஸோ ஓகேடா. எனிவே நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டிப்பா நெல்சனோட பார்க்கலாம். நெல்சனோட கிளிம்ப்ஸோட பார்க்கலாம் அட்லீஸ்ட். அண்ட் எனிவே தேங்க் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். சராங்கே. டாடா பை பாய்.